வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். மற்றும் ஒரு பாட்காஸ்ட் எபிசோட்ல தான் சந்திக்கிறோம். வில்லவன் தோழர் கூட தான் உரையாட போறோம். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயம். என்ன டாபிக்ல பேச போறோம் அப்படின்னா, நடிகர் ஸ்ரீ அவரினுடைய தற்போது நிலை குறித்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பலரும் அவர் ஒரு பெரிய ஹீரோவா இருந்தாரு, அவர் இப்படி ஆயிட்டாரு, அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர்கள், தோழிகள், அவரோட ஜிம்முக்கு போனவங்க இப்படின்னு பலர் அவர் சார்பாக பேசுனதை பார்க்க முடிஞ்சது. ஸ்ரீ தரப்புல இருந்து யாரும் பேசல. அவர் தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்டு தான் இருக்காரு. சமூகத்துல ஒரு நடிகருக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற கேள்வி எல்லாரையும் பிரதானமாக அந்த கேள்விதான் எல்லாருக்கும் இருந்தது. ஸோ ஒரு மென்டல் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல அவருக்கு என்ன நடந்தது, ஒரு இந்த பிரச்சனையை யாரெல்லாம் எதிர்கொண்டு இருக்கா, யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வரக்கூடும், இப்படி பல ஆஸ்பெக்ட்ல ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூவா இதை அட்ரஸ் பண்ணி பெருசா யாரும் பேசல. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான் நம்ம வில்லவன் தோழர் கூட பேச போறோம். அண்ட் ரெண்டாவதா இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கேள்விகள்லாம் முன் வச்சிருக்கீங்க, அதை கேட்க சொல்லியிருக்கீங்க. அதை நம்ம ஒரு தனி செஷனா வச்சு அவர் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் போறோம். கொஞ்சம் பொறுத்தவர்களுக்கு நாங்க அதை ஒரு தனி செஷனா பண்றோம். ஸோ இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் தோழர். வணக்கம். நடிகர் ஸ்ரீனுடைய நிலை பார்த்திருப்பீங்க நீங்க. ஓரளவுக்கு ஒரு ப்ராமினன்டான ஃபேஸ் தான். அவர் நடிச்ச திரைப்படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. அவர் திடீர்னு வேற எங்கேயோ இருக்காரு, வித்தியாசமா இருக்காரு, அவருடைய ஹேர் கட் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாரு அப்படின்ற மாதிரியான வீடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சதை நீங்களும் பார்த்திருப்பீங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும், என்ன விஷயம் இது பின்னாடி இருக்கு, இது ஸ்ரீ அப்படின்னு கூட நம்ம பேசணும்னா ஜெனரலா கூட இந்த விஷயத்தை அப்ரோச் கரெக்ட் தான். அதுல அவங்க தரப்புல இந்த ஃபேமிலில இருந்து வரணும்னாலும் கூட போதுமான அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பேசிட்டாங்க. 2 பேர் தான் பார்த்தேன் நான். அந்த பொண்ணு ரொம்ப மெச்சூர்டா அதை கையாண்டிருக்காங்க. ஓகே, அந்த அடுத்த தலைமுறை மீது அந்த நம்பிக்கை ஓவராலாவே, அந்த எம்பத்தி உலகம் முழுக்க குறையுது, அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட எண்ணிக்கை குறையுது. அப்படிங்கும்போது ஒரு ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்கிற ஒருத்தருக்கு இப்படி ஒரு உறுதியான நண்பர்கள், நெருங்கின நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஓகே, ஒரு மாதிரி அந்த வகையில் அது ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அண்ட் மோர் ஓவர் பேச வேண்டியது பெரும்பாலும் பேசிட்டாங்க. எல்லாரும் வெளிப்படுத்துவாங்க தன்னுடைய அறிகுறியை, எந்த மனநல பிரச்சனைனா இருந்தாலும் சரி அதை வெளிப்படுத்துவாங்க. சோஷியல் மீடியா அதை சொல்றதுக்கான இன்னொரு ஸ்ட்ராங் பிளாட்ஃபார்மா இருக்கு, அவ்வளவுதான். அதுல அவர் சொல்லிட்டாரு. இதுல நாம கவனிக்க வேண்டியது, இதுல வந்த அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன், ஆட்கள் விவாதிக்கும் போது என்னென்னலாம் தப்பு பண்ணாங்கிறத நாம பேசலாம். அண்ட் பொதுவா சொசைட்டில இருக்கிற போதாமைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பேசலாம். அண்ட் ஜென்ரலா நாம ஒரு பெரிய மிஸ்டேக் கொண்டு பண்றோம். அவ்வளவு பேரும் வாய்க்கு வந்தபடி டிப்ரெஷனை போட்டு துவைச்சு காய போடுறாங்க. எனி பிஹேவியரல் டிஃபரன்சஸ் ஆர் சம்திங் எல்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம ஆட்கள் சொல்றது எல்லாத்தையும் கொண்டு போய் அவ்வளவு கணக்கையும் டிப்ரெஷன் கணக்குல எழுதிடுறாங்க. இது என்ன ஆகுனா, எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, இது வரைக்கும் ஒருத்தரை நீங்க டிப்ரெஷன் சிம்டம்ஸ் இருக்கு, நீங்க டாக்டரை பார்க்க போங்கன்னு அவங்கள அனுப்புவோம் இல்லையா, அவங்கள பரிந்துரைக்கு. இப்ப அது என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இவங்க ரொம்ப தீவிரமான மனநல பிரச்சனையை டிப்ரெஷன் ஒரு டாக்டர் பேசுறாரு. டிவிக்கள்ல யாரு செத்து போனாலும் ஒரு சில டாக்டர் இருப்பாரு. நான் காந்தராஜ் சொல்லல, மற்ற டாக்டர்கள் அதோட கிளினிக்கல் டேர்ம்ஸ் அந்த இதெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுற ஒரு டாக்டர் இதை டிப்ரெஷன்னே கேட்டகரைஸ் பண்ணி பேசுறாரு. இன்னொருத்தர் என்ன சிக்கல்னே தெரியாம ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவர் என்ன செஞ்சிருக்கணும், என்ன செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு பேசுறாங்க. இது பார்க்கும்போது நாம இவங்க செய்ய வேண்டியது யாரும் வேணும்னு செய்யறாங்கன்னு நான் குற்றம் சாட்ட விரும்பல. அண்ட் மோர் ஓவர், இந்த இடத்துல ஏதோ ஒரு வடிவத்துல சமூகத்துக்கு இருக்கிற ஸ்டிக்மாவோட லெவலுக்கு பார்த்தோம்னு சொன்னா, ஏதோ ஒரு வகையில மனநலத்தை பத்தி சமூகத்துல பேசியாக வேண்டியிருக்கு. இப்படி ஏதோ ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு பார்த்தா இந்த நாம இந்த அவேர்னஸை கொண்டு போக வேண்டியிருக்கு. அதனால அந்த இதுக்கான வாய்ப்பா நம்ம பயன்படுத்திக்கலான்ற. ஸோ அவர் இங்க குறிப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லை. ரைட், ஒரு பிரச்சனை இருந்தது, அது ஹைலைட் ஆச்சு, அவர் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணதுனால தான் அந்த இஷ்யூவே வெளியில வந்திருக்கு. 35 பேர் 40 பேர் தான் அவர் ஃபாலோ பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை நாள்ல யாருமே அவர் கண்டுக்கல. அவர் ரொம்ப வழக்கத்துக்கு மேல அவர் செஞ்சதை பார்த்த பிறகுதான் செய்தி வெளியில வந்திருக்கு. சம்பவம் அவர் ரெக்கவர் பண்ணிட்டதா தகவல் சொல்றாங்க. ஒரு மெடிக்கேஷன்ல இருக்காருன்னு. ஒரு பாப்புலரா இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு கொஞ்சம் லெவல்ல பாப்புலாரிட்டி வந்தாலே ஒரு அவேர்னஸ் ஒன்று வந்துடும். நம்மள எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுவாங்க, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது இருக்கும். இந்த விஷயத்துல எப்படி பாக்குறீங்க? அவர் தனி படங்கள் நடிச்சது ஈஸியா அவர் ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்படி அவங்க நான் ஃப்ரெண்டு சொல்றபடி பார்த்தா 15 வயசுல அவருக்கு இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2 சிக்கல் இருக்கு. இது யார் என்னங்கிறது இல்லை. ஒருவேளை உங்களோட சுற்றம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நீங்க அதை மாதிரி டிவேட் ஆகி போகாம தடுத்து ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கலாம். அண்ட் மேபி மற்ற பிரச்சனைகள் இருக்கலாம். இதுல மனநல பிரச்சனைகள்ல 2 அடிப்படையில 2 கேட்டகரி இருக்கு. நியூரோசிஸ்ங்கிற வார்த்தை இப்போ பயன்படுத்துறதுல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக 2 இருக்கும். சைக்காசிஸ், நியூரோசிஸ் 2 கிளாஸ் பிரிக்கிறோம்னு சொன்னா, நியூரோசிஸ்ங்கிறது ஒரு டிப்ரெஷன் இருக்குன்னா எனக்கு அது தெரியும். அப்படின்னா என்ன? அதீத கவலை, காரணம் இல்லாத கவலை, தொடர்ந்து கவலையிலே இருக்கிறது.
எந்த செயலையும் முன்னெடுக்க முடியாம முடக்கிக்கிறது, அதை தொடர்ந்து தற்கொலை, இதெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கிற ஒரு நபருக்கு அதீத பயம் இருக்கும், அவங்க ஃபோபியா, அவங்களுக்கெல்லாம் தன்னோட பிரச்சனை என்னன்னு தெரியும். அவங்களோட ரியல் வேர்ல்டோட அவங்க கனெக்டடா இருப்பாங்க. ரியல் வேர்ல்டு என்னது, என்னுடைய நடத்தை வித்தியாசமா இருக்கு, என்னோட நடத்தை ஒரு பிரச்சனைக்குரியதா இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு அந்த இன்சைட் இருக்கும், அந்த ரியலைசேஷன் இருக்கும். பட் சைக்காசிஸ்ங்கிறது என்னன்னு சொன்னா அவங்க வேற ஒரு உலகத்துல இருப்பாங்க. அவங்க தான் சரியா இருக்க தான் நினைப்பாங்க, மற்றவங்க தான் நினைப்பாங்க. ஒருத்தர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னா, அதோட டயர் அடிக்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஸ்மெல் வரும், அவங்களுக்கு ரியலாக வரும். ரியல் லைஃப்ல டயர் இருக்காது. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, டயர் எரியிற ஸ்மெல் வருது உனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு காதுல நிஜமாவே குரல் கேட்கும். அதோட அதோட சிவியர் சிம்டம்ஸ் என்ன இருக்குல்ல, பொதுவா இந்த மாதிரியான கிரானிக் இந்த ஸ்கிசோஃப்ரீனியா அப்படின்ற மாதிரி. ஸ்கிசோஃப்ரீனியா, ஆமா. அது வந்து ஒரு மனநல பிரச்சனைகள்ல கொஞ்சம் தீவிரமான ஒரு நோய். அது வந்து ஒரு சிவியர் டயபெட்டிஸ் வருது, இந்த இன்சுலின் டிபெண்டா இருக்காங்க, டெய்லி கேர் தேவைப்படுதுன்னு ஒரு லெவல் இருக்கு இல்லையா, நோயிலே ஒரு தீவிரமானது இருக்குல்ல. இது அவங்களுக்கு முதல் பிரச்சனை, ரியல் லைஃபோட அவங்களுக்கு வந்து தொடர்பு இருக்காது. அதுல இருந்து துண்டிச்சுக்கிட்டு அவர்கள் வேற ஒரு உலகத்துல இருப்பாங்க. வேற குரல் கேட்கும், ஹாலுசினேஷன் இருக்கும். ஹாலுசினேஷன்லயுமே கூட அல்கஹாலிசம், ரொம்ப நாள் குடிநோயாளிகள் குடிய சடனா நிறுத்துறாங்க, இல்ல அவுட் ஆஃப் கம்பல்சன் நிறுத்துறாங்கன்னு சொன்னா அந்த டாக்டைல் இதுன்னு சொல்லுவாங்க, இந்த உடம்புல பூச்சி விடுற மாதிரியான இதெல்லாம் இருக்கும். டெலியூஷன் ஒன்று இருக்கும், சம்பந்தம். அது வந்து இதோட ஒரு அறிகுறி தான் பெரும்பாலான சைக்கோசிஸ். அவங்க ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டியில இருப்பாங்க ஓரளவுக்கு. அது வந்து அவங்களுக்கு அவங்களோட மூளை இது என்னன்னு சொன்னா, இந்த நோய்களோட பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, நியூரோசிஸ்ங்கிற அந்த ரியல் லைஃப்லோட இருக்கிறவங்களுக்கு ஒரு இடத்துல சிக்கல் இருக்கலாம். இங்க என்ன ஆகும்னு சொன்னா, அவர்களுடைய உலகத்தை பார்க்குற பார்வை, எமோஷன் அண்ட் நியூரோசிஸ் இருக்கவங்களுக்கு நம்ம டிஃபரெண்டா ஏதோ பண்றோம், எனக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். சோ பிராக்டிகல் சைக்கோசிஸ் இருக்கவங்களுக்கு நான் கரெக்டா இருக்கேன், நீ தான் தப்பா இருக்கேன்னு தோணும். உலகம் வேற மாதிரி இருக்கு, உலகம் எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி வரலாம். இதுவும் கூட ரொம்ப லிமிட்டட் தான், நான் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அளவோட நிறுத்துறேன். அதுல வெவ்வேறு கிளாசிபிகேஷன் இருக்கு, ஆயிரக்கணக்கான ஃபோபியா இருக்கு, நீங்க ஸ்ட்ரெஸ் டிசார்டர் இருக்கு, ஆன்சைட்டி டிசார்டர் இருக்கு, பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கு, ஓசிடின்னு ஒரு இது இருக்கு. அதாவது வந்து ஒரு செயலை வந்து செஞ்சு முடிச்சிட்டோமா அது திரும்ப திரும்ப கை கழுவுற இந்த வெவ்வேறு கேட்டகரி இருக்கு. ஸோ இதுல புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, எல்லாத்தையும் டிப்ரெஷன் கணக்கில் எழுத வேண்டியது இல்லை. அஃப்கோர்ஸ் இதுலயும் கூட இவருக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து டிப்ரெஷன் தொடர்ந்து சொன்னாலும் கூட 50% ஆஃப் ஸ்கிசோஃப்ரெனியா நோயாளிகள் டிப்ரெஷனும் சேர்ந்தே இருக்கும், 2 அறிகுறிகளும் இருக்கும். இதோட ஊற்றுக்கண் அப்படின்றது என்ன இந்த டிசீஸ்க்கான? பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் ஜீன் தான், ஜெனட்டிக் ரீசன்ஸ் தான் முதல்ல. சில பேர் சொல்லுவாங்க, இல்லையே எங்க அப்பாவுக்கு அம்மாக்கெல்லாம் யாருக்கும் இல்லையே. அப்படி ஒரு பேஷண்ட் கிளையண்ட் ஒருத்தர் அவங்க இதுக்கு போகும்போது சும்மா ஜஸ்ட் மெடிக்கேஷன்ல இருந்தாரு, அவர் பேசும்போது ஜெனட்டிக்கலா காரணம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன பேசும்போது, இல்லையே எங்க எதுக்கு யாரும் வரலையே. கேஸ் அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரி விசாரிக்கும் போது அவங்க அப்பா இவர் பிறந்த 2-3 வயசுல சூசைட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. அப்போ 25-30 வருஷம் முன்னாடி அவர் வந்து ஒரு மென்டல் ஹெல்த் கிரைசிஸ்ல இருந்தாரான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. ஸோ அப்படி இருந்திருக்கலாம். ஜெனட்டிக் ரீசன் தான் ஃபர்ஸ்ட். அடுத்ததா சூழ்நிலையோட ரோல் வந்து பிறகு வரும். நம்ம மூளை கெமிக்கல்ஸோட இம்பேலன்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்கிசோஃப்ரெனியா நோயாளிகளுக்கு அவங்களோட மூளையோட ஆக்டிவிட்டியை குறைக்கிறதுக்கு மருந்து கொடுப்பாங்க. ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஆமா, ரொம்ப ஆக்டிவா இருக்கும்போது ஓவரா வேலை செய்யல, அதை குறைக்கிறதுக்காக மருந்து கொடுப்பாங்க. இந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்கறது இல்ல, ஸ்லீப்பிங் டேப்லெட்னு இல்ல, ஜென்ரலா மூட் ஸ்டெபிலைசர் தேவைப்படலாம். ஒன்னொன்னுக்கு அதுல இருக்கிற இன்னொரு பெரிய சேலஞ்ச் என்னன்னு சொன்னா, அறிகுறி அடிப்படையில மருந்து கொடுப்பாங்க. நான் ஒரு தடவை ஞாபகப்படுத்திடுறேன், நான் கிளினிக்கல் ஏரியால எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாதவன். எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் அண்ட் வர்ற தகவல் அப்டேட் பண்ணிக்கிறத வச்சு சொல்றேனே தவிர இது உறுதியானது இல்லை. இது என்ன பண்ணலாங்கிறத வேணா அப்புறம் கடைசியா அவன் சொல்லலாம். வழக்கமா என்ன சொல்லுவோம், அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கவங்களுக்கு டாக்டரை பாருங்கன்னு சொல்லுவோம். ஏன் பார்க்கணுங்கிறத வேணா அதை கடைசி கேள்வியா வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு நோயோட அறிகுறியை வச்சு ஒரு டாக்டர் மருந்து கொடுக்கணும், மருந்தை கூட்டணும், குறைக்கணும். இப்போ இங்க பிரச்சனை என்ன ஆகுதுன்னு சொன்னா, இவங்க வந்து தனக்கு ஒரு சிக்கலே இல்லைன்னு நினைக்கிற ஒருத்தர் எப்படி மருந்து எடுத்துப்பாரு? புரியுது, பெரிய சேலஞ்ச் அதுதான். அதெல்லாம் வேண்டாம், அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்கணும், கம்பல் பண்ணி. இப்போ கொஞ்சம் மெடிசன் அட்வான்ஸ் ஆயிருக்கு, பயன்பாட்டுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு வாரம் போட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ ஒவ்வொரு வேளையும் ஒரு நோயாளிக்கு வந்து மருந்து கொடுக்க வேண்டிய தேவையிலிருந்து கொஞ்சம் முன்னேறி இருக்கும். அண்ட் ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவங்கிறதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னேறி இருக்கும். பட் இதனுடைய டார்க் சைடு என்னன்னு சொன்னா, இந்தியாவில் ஸ்கிசோஃப்ரெனியா நோயாளிகளுக்கான ட்ரீட்மெண்ட் கேப் 72%. அதாவது 172 பேருக்கு போதுமான மருத்துவ உதவி கிடைப்பது இல்லை. சோஷியலா இருக்கிற அந்த மற்ற கம்பல்ஷன் இருக்குல்ல, அவ்வளவு தூரம் வேண்டாம். ரொம்ப சாதாரண பிரச்சனைகளுக்கே கூட, ஓசிடி, டிப்ரெஷன், சாதாரண காமனா நிறைய பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிற பிரச்சனைகளுக்கே கூட அந்த மாத்திரைகள் மீதான வெறுப்பு,
அது அது அப்படியே அந்த அந்த பாயிலிங் பாயிண்ட் விட்டு இறங்கவே இல்லை. அது அப்படியே அந்த வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கு. டாக்டர்கிட்ட பாக்குறதுக்கு பிடிச்சி நீங்க தள்ளிட்டாலும் டாக்டரை பார்த்துட்டு வந்து அந்த மருந்து எடுக்க மாட்டாங்க. அந்த சைடு எஃபெக்ட் மேல ஒரு ஒரு அசாத்திய பயம் இருக்கும். இது எல்லாமே தேவையில்லாம உருவாக்கிக்கிறது. இது பிரச்சனை என்னன்னா, விஷயம் தெரிஞ்ச பல பேர் இந்த மாதிரியான வலையில வந்து மாட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜ் முடிச்ச ஒரு பொண்ணு வேலைக்கு காத்துட்டு இருக்கவங்க, அவங்க சில பிரச்சனையை சொல்றாங்க. ரொம்ப கிளியரா தெரியுது அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் சப்போர்ட் வேணும்னு. அண்ட் என்னோட அனுபவத்துல எனக்கு கேட்கிறவங்கள பாதி பேருக்கு மேல டாக்டருக்கு போங்கன்னு சொல்ற மாதிரியான நிலைமை தான் இருக்கும். வெறும் கவுன்சிலிங்ல. அண்ட் இது ஒரு செகண்டரி கேர். பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, மருத்துவத்துக்கு இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. மனநல பிரச்சனைகளுக்கு பிரைமரி கிளினிக்கல் சப்போர்ட் தான் முதல்ல. எனக்கு முடிவு எடுக்க முடியல, அல்லது நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறேன், எனக்கு அது குழப்பமா இருக்கு, எனக்கு அந்த பயத்தை ஹேண்டில் பண்ண ஒரு ஆள் தேவைப்படுது, கூடுதல் ஒரு மெடிக்கேஷன்ல இருக்கீங்க, உங்களுக்கு கூடுதலா ஒரு சப்போர்ட்டை ஒரு கவுன்சிலர் கொடுக்கலாம். ஒரு பிளே ஸ்கூல் ஆயாமாவோட ரோல் தான். ஒரு எஜுகேஷன்ல பிளே ஸ்கூல் ஆயாமாவோட ரோல் அது மாதிரி தான். அவங்க என்ன பண்ணணும், சின்ன சின்ன கேதை பார்த்துக்கணும். பெருசா அகாடமிக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்கள நல்லபடியா அந்த கிளாஸ்ல வச்சுக்கிறாங்களே அதான். பட் அந்த வேலைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். மென்டல் ஹெல்த் கிரைசிஸ்க்கு பெரும்பாலும் இப்போ நம்ம ஆட்கள் கண்டுபிடிக்கும் போதே இதை லேட்டா தான் கண்டுபிடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கிளினிக்கல் சப்போர்ட்டை தேடுறது தான் இன் ஜெனரல் சரி. ரொம்ப அடிதான சில பிரச்சனை முடிவெடுக்கிறதுல குழப்பமா இருக்கு, குடும்ப பிரச்சனை இருக்கு, பேசிக் பிரச்சனைக்கு நம்ம கவுன்சிலர் அணுகலாம். அதன் பிறகு ஒரு ரோல் இருக்கு. இப்ப நான் ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன், மெடிக்கேஷன்ல இருக்கேன், எனக்கு அதை பத்தின ஒரு பயம் இருக்கு. டாக்டருக்கு அவ்வளவு நேரம் பேச முடியாது. அது கூடுதலா என்ன விவரம் கேட்டுக்கிறதுக்கு, என்னோட லைஃப் ஸ்டைல் என்னென்ன மாத்திக்கிறேங்கிறதுக்கு, நான் சரியா செய்யறேனா அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 ஆலோசனைக்காக நீங்க அதை வச்சுக்கலாம். அதான் சொல்றேன், இது செகண்டரி கேர். அது நீங்க அதோட முக்கியத்துவத்தை குறைக்கல, பட் அது ஃபர்ஸ்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் சப்போர்ட்டை முதல்ல அதுக்கு தேவையான்றதை உறுதிப்படுத்திடணும். அது போகணுங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா போயிடுறது தான் சரி. ட்ரீட்மெண்ட் நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாலே, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஒரு டாக்டர்கிட்ட 3 மாசம் கன்வின்ஸ் பண்ணி நீங்க போய் ஒரு டாக்டரை பாருங்கன்னு டாக்டரை தேடி கண்டுபிடிச்சு அவங்க இருக்கிற ஏரியா. ஆனா இந்த ஜெனரல் வந்து நீங்க மென்டல் ஹெல்த்ல இருக்க கேப் சொன்னீங்க 72, அது ஸ்கிசோஃப்ரெனியா ஜெனரலா இல்ல. ஓகே. ஆனா இந்த ஜெனரலாவே ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூவை அட்ரஸ் பண்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கா நம்ம ஊர்ல? மென்டல் ஹெல்த் இஷ்யூனா அதை வச்சு நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போறது இப்போ ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கையில அடிபட்டுச்சு, காலில் அடிபட்டுச்சு அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் கட்டுப்போடு இதெல்லாம் சொல்லுவாங்க. மற்றபடி மனசு சரியில்லை, ஒரு மாதிரி இருக்குன்னா சரியாயிடும்டா, போ சரியாயிடும், அப்படியே பார்த்துக்கலாம், சரியாயிடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசு. இதை வந்து ஒரு பிரச்சனையாவே அட்ரஸ் பண்ணாத சமூகமா தான் நம்ம இருக்கோம். ஆனா அதை வந்து அது ஒரு இன்னசென்ஸ் நம்ம வந்து அவங்களுக்கு மக்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டூபிடிட்டி தான் சொல்லணும். அது நான் அப்படி அந்த வார்த்தையை சொல்லல. ஆனா என்னன்னா, மத்த எல்லாத்தையும் கத்துக்கிறீங்கல்ல. உங்களால இன்ஸ்டாகிராம்னு ஒண்ணு கேள்விப்பட்ட அடுத்த நாள் உங்களால அதை பண்ண முடியுது இல்ல. ChatGPTன்னு ஒண்ணு வருது, அது நம்மளோட தேடுதல் ப்ராசஸை எளிமையாக்குதுன்னு சொன்னா அடுத்த 2 நாள்ல கத்துக்க முடியுது. இதுக்கெல்லாம் அடாப்ட் ஆக முடியும் போது, முன்பு எப்போதையும் விட இதற்கான அவேர்னஸ், அதை செய்யறதுக்கான எல்லாம் செய்யும் போது அதை தேடி கத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு இல்லையா? இந்தியாவில 1% நோயாளிகளுக்கு ஸ்கிசோஃப்ரெனியா மாதிரியான கடுமையான நீண்ட கால அண்ட் தீவிர மனநோய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 100ல் ஒருத்தருக்கு. 10% மாணவர்களுக்கு, குறைந்தபட்சம் 10% மாணவர்களுக்கு ஏதோ ஒரு வகையான மென்டல் ஹெல்த் இன்டர்வென்ஷன் தேவைப்படுது இந்தியாவில். இன்டர்வென்ஷன்னா ஒரு இடையீடுன்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரி ஒரு சரியா தெரியல, எல்லாமே சேர்த்து. அது ப்ரிவென்ஷனா இருக்கலாம், நோய் வரத்துக்கு முன்னாடியே தடை செய்யறதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கிரீனிங்னு சொல்லுவாங்க. ஒரு கிளாஸ் ரூம்ல எல்லாரையும் கூப்பிட்டு பேசி யார் யாருக்கு தேவைப்படுதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஒரு சிக்கலை. அது சமூகத்திலே அதை செய்ய முடியும். இந்த சிக்கல் இருக்கவங்கள கொண்டு வரலான்னு சொல்லி ஜென்ரலா ட்ரீட்மெண்ட் வர்றவங்கள ஃபில்டர் பண்ணி, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, மேபி எக்ஸாம்பிள்னு சொன்னா சொமட்டோஃபார்ம் டிசார்டர்னு சொல்லுவாங்க. ஒரு நோய் இருக்காது, வயிற்றில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்காது, ஆனா வயிற்று வலி இருந்துட்டே இருக்கும், நெஞ்சு அழுத்துற மாதிரியா இருக்கும், ஹார்ட் அட்டாக் இருக்கா இசிஜி எடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க, எல்லா பேராமீட்டர்ஸும் நல்லா இருக்கும், பட் அந்த இது இருந்துட்டே இருக்கும். ஒரு மனநல பிரச்சனையை உடல் ரீதியான பிரச்சனையா வெளியில காட்டும். ஹிஸ்டரியானிக் பர்சனாலிட்டி, இந்த சாமி ஆடுறது இருக்காங்க, அதுலயே 2-3 இருக்கு. அமெரிக்கால சாமி ஆடுறது ஒரு நோய், இந்தியாவில சாமி ஆடுறத ஒரு நோயா முதல்ல கருதக்கூடாது. ஏன்னா கலாச்சார ரீதியா இங்க சாமி ஆடுறது ஒரு பழக்கம் இருக்கு. ஸோ இது ஒரு நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவ்வளவுக்கு நீங்க டீப்பா கத்துக்க வேணாம். பட் மனநல பிரச்சனைங்கிறது ஒரு பிரச்சனையான முதல்ல அது நாம வந்து ரூல் அவுட் பண்ணிடணும். இந்த பிரச்சனை வந்து நமக்கு இருக்குல்ல, ஒரு ஹார்ட் அட்டாக் சிம்டம் வருது, தோல் வலிக்குது, ஒரு கையில வலிக்குதுன்னு சொன்னா, நெஞ்சு வலிக்குது, நடக்கும்போது மூச்சு வாங்குது, போறேன் நான் ஒரு செக் பண்றேன், நம்ம ஒரு இதை அது இல்லைன்னு ரூல் அவுட் பண்றோம்ல, இந்த வாய்ப்பு எனக்கு இது ஹார்ட் அட்டாக் இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்திட்டு அடுத்த வேலையை பார்க்க போறோம் இல்லையா? அதை மாதிரி இதையும் செய்யணும் அப்படிங்கறதுதான் கோரிக்கை. நான் அந்த மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த உதாரணம்.
அவங்கள 3 மாசம் கன்வின்ஸ் பண்ணி ஒரு டாக்டரை, லேடி டாக்டரை அவங்க இருக்கிற ஏரியாவில் கண்டுபிடிச்சு ஒரு சைக்காட்ரிஸ்ட் அவங்க கிட்ட போங்கன்னு சொல்லி அனுப்புறோம். அங்க போய் மாத்திரை வாங்கிட்டு வர்றாங்க. 1 வாரம் மாத்திரை சாப்பிட்றாங்க. அடுத்தது அவங்க தன்னோட ஆஸ்மால அந்த இதுக்கு அந்த அலர்ஜி பிரச்சனைக்காக வேற ஒரு டாக்டர் போறாங்க. அவங்க ஃபேமிலி டாக்டர். அவர் வாங்கி பார்த்துட்டு, என்னமா கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க, இப்போ போய் இந்த மாத்திரை சாப்பிட்டுருக்கோம், ஒன்றும் அதெல்லாம் சரியா படும், சீக்கிரம் ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இந்த மாத்திரை எடுத்து சொல்றாரு. ஒரு சைக்காட்ரிஸ்டோட ஒரு 3/4 மணி நேரத்து வேலை, நாங்க 3 மாசம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த வேலைக்கு இந்த இதுக்கு தயார்படுத்தி அனுப்புனா ஒரு டாக்டர் வந்து சிம்பிளா கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லி பேப்பர் தூக்கி ஓரம் போட்டுறாரு. இதுதான் பயமா இருக்கு. இந்த மாதிரியான அதன் மீது ஒரு படித்தவர்கள் எல்லா தரப்புலையுமே. அண்ட் இதுக்கு வந்து நான் ஹோமியோபதி போறேன், ஆயுர்வேதா போறேன், சித்தா போறேன், அக்குபஞ்சர் போறேன். இல்ல சும்மா உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணு, சினிமா பாரு, பைத்தியார்த்தம், சீரிஸ் பாரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பேசிட்டு உனக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அதாவது நமக்கு தெரியும் போதே, அதாவது இப்போ ஃப்ரெண்டு பேசுறது இதெல்லாமே ஒரு டு சர்டன் எக்ஸ்டென்ட் உதவலாம். அவங்க போன பிறகு எனக்கு வந்துருச்சு. கவுன்சிலிங்ல அதை சொல்லுவாங்க. எங்க பாடம் நடத்தும் போது சொன்னது என்னன்னு சொன்னா, நீ வந்து உங்ககிட்ட வந்து உட்கார்றாங்க, பேசும்போது நல்லா இருக்கு, திரும்ப போனா அந்த வேர்ல்டுல தான் இருக்கணும். அவனை எது கஷ்டப்படுத்துதோ, அவனால எதை தாங்கிக்க முடியலையோ 3/4 மணி நேரம் அவனை சாந்தப்படுத்தி அனுப்புறதல்ல தேவை. ஒரு கிளினிக்கல் சப்போர்ட் வேணும்னா வேற எதுவே இல்லை, கிளினிக்கல் சப்போர்ட்டுக்கு போகணும் தான். அதை தேடி போய் தான் ஆகணும். பட் மற்ற பிரச்சனைகள் இருக்கா, ஒத்துக்கிறேன். 2023 பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிஷனோட அறிக்கையின்படி 9,000 மனநல மருத்துவர்கள் தான் இந்தியாவில் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 9,000 பேர், 143 கோடி பேருக்கு. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. இங்க 9,000 பேர் தான் ஆக்டிவா இருக்காங்க. மேபி 2 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு வருஷத்துக்கு ஒரு 750 பேர் வெளியில வர்றாங்கன்னு அப்ராக்சிமேட் கணக்கு இருக்கு. ஒரு 10,500 பேர் இருக்கலாம், இல்ல அது அப்பப்போ வந்துட்டு வேற எதுன்னு சொல்லி ஒரு 11,000 பேர்னே வச்சுக்குவோம். இந்த நம்பர் கண்டிப்பா போதவே போதாது. இது ஒரு சிக்கலா. WHO ஸ்டாண்டர்ட் படி 10,000 பேருக்கு 4 சைக்காட்ரிஸ்ட் இருக்கணும். அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா மற்ற 10,000 பேருக்கு 4 சைக்காட்ரிஸ்ட் 4 பேர் இருக்கணும். 10,000 பேருக்கு அதுவே ரொம்ப கம்மியா தோணும். கம்மிதான். 2,500 பேர் அட்லீஸ்ட் இல்ல மென்டல் ஹெல்த் அவ்வளவு உங்களுக்கு தேவைப்படாது. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எனி டைம் அந்த இதை இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து லைஃப்ல ஒரு முறை பார்த்தா போதும். நீங்க OCD எல்லாம் இருக்குன்னு சொன்னா அவங்க வந்து ஒரே ஐடியாலாம் அது போக தேவையில்லை. அவங்க பார்த்துட்டு ஓரளவு சரியா சொல்றத பார்த்தா நார்மலா எல்லாருக்குமே ஏதோ ஒரு இன்டர்வென்ஷன் தேவை. லைஃப்ல உங்களுக்கு ஏதோ ஒரு வகை, ஏதோ ஒரு நேரத்துல ஒரு குறைந்தபட்ச மென்டல் ஹெல்த் சப்போர்ட் தேவைப்படலாம். இப்போ அதற்கான சாத்தியங்கள் அதிகம். இந்த 9,000 பேர் 42 ஹாஸ்பிட்டல், இது ஒரு 15 வருஷம் வந்து போன ஜெனரேஷன்ல யாருமே அதெல்லாம் பண்ணல, போய் பார்க்கல, அதை நான் ஃபாலோ பண்ணிக்கணும்னு நினைக்கிறதா? போன ஜெனரேஷனுக்கு வாய்ப்பு இல்லை, இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை யூஸ் பண்ணி இன்னும் லைஃபை பெட்டர் ஆகிங்கன்னு எடுத்துக்கிறதா? போன ஜெனரேஷனுக்கு இல்லைன்னு சொன்னா தெரியாது. ஒருத்தர் வந்து பேய் பிடிச்சிருக்குன்னு நினைச்சு பேய் ஓட்டுவாங்க. என்னன்னே தெரியாது, தற்கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னே தெரியாது, டவுன் ஆகி வீட்டுல உட்காந்துருப்பாங்க. நாம அதை வந்து கடந்து வந்துட்டோம். கிராமத்துல யாருக்கும் சாவு, ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா செக் பண்ணிருக்க மாட்டாங்க. நெஞ்சு வலிக்குன்னு போய் உட்காந்துருப்பாங்க, இல்ல வயிற்று வலிக்குதுன்னு போய் உட்காந்துருப்பாங்க, அப்படியே இறந்து போயிருப்பாங்க. இப்ப கண்டுபிடிக்கிற வாய்ப்பு வந்திருக்கு, அதனால கண்டுபிடிக்கிறோம், அவ்வளவுதான். பட் அப்படி ஒப்பிடுறதுல இன்னொரு பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னன்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கிற மற்ற ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு மனநல பிரச்சனையை ட்ரிகர் பண்றது. இப்ப எனக்கு எங்க அப்பாவுக்கு ஒரு அறிகுறி இருந்திருக்கு, ஒரு ஜெனட்டிக்கலா இந்த மனநல பிரச்சனை வர்றதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, அவருக்கு அதை தூண்டி விடுறதுக்கான புறக்காரணிகள் இல்லைன்னா அவருக்கு நார்மலா இருந்திருக்கும். நான் வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், என்னோட சூழல் வந்து இப்போ ஒரு ஃபோபியாவே இருக்கு. மாடி ஏறுறதுல என் பரம்பரைக்கு எனக்கு ஒரு ஃபோபியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாடி ஏறுறது, எங்க அப்பாவுக்கு மாடி ஏறுறதுக்கான வாய்ப்பே இல்லை அவங்க ஊர்ல. அவர் அதை கடந்து வந்திருப்பாரு, அது தெரியவே தெரியாது. நான் வந்து 10 மாடி ஏறி போக வேண்டிய ஒரு வேலையில இருப்பேன். அந்த மாடி ஏறுறது எனக்கு பயமா இருக்கும், அல்லது என்னோட ப்ரொஃபஷன் ஒரு உயரம் ஏறுறதா இருக்கும். அப்ப எனக்கு ட்ரிகர் ஆகும். இந்த மாதிரி வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதாவது ஒருத்தர் ரோட்ல கரெக்டா செக் பண்ணாதான் தெரியும். ஸோ இப்படி வந்து ஒரு அசட்டுத்தனமா ஒப்பிடக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது ஒரு ஃபேக்டர் என்னன்னு சொன்னா, இப்போ 30 வருஷம் முன்னாடி ஒரு தீ விபத்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முன்னேறிய நாடுன்னு வச்சுக்கோங்க. தீ விபத்து நடக்குதுன்னு சொன்னா ஒட்டுமொத்தமா வீடு எரியறதுக்கு எடுத்துக்கிற நேரம் வந்து ஒரு 17லேருந்து 20 நிமிஷம் ஆகும். இப்போ அதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகுது. ஏன்னா அந்த நெருப்பை வேகமா பரவ வைக்கிறதுக்கான பிளாஸ்டிக் பொருட்கள் வீடு முழுக்க இருக்கு. முன்னாடி மரம் இருக்கும், மெதுவா எரிஞ்சிட்டு வரும், உங்களுக்கு சுதாரிக்க ஒரு அவகாசம் இருக்கும், தண்ணி எடுத்து ஊற்றலாம். இப்போ டெக்னாலஜி அதிகமாயிருக்கு, தீ டிடெக்ட் பண்றதுக்கான வசதி இருக்கு, தீ அணைக்கிறதுக்கான கருவிகள் இருக்குன்னாலும் நெருப்பை வேகமா பரவ வைக்கிற மற்ற பொருள் இருக்குல்ல, சேம் இதை நீங்க இங்க அப்ளை பண்ணணும்னு சொன்னா அஃப்கோர்ஸ் மென்டல் ஹெல்த்துக்கு ட்ரீட்மெண்ட் ஃபுல்லா கூட வரல. அது ஒரு சின்ன இடைஞ்சல் இருக்குதான், ஒத்துக்கிறேன்.
ட்ரீட்மெண்ட் அதிகமாக இருக்கு, டயக்னோசிஸ்க்கான வழி அதிகமாக இருக்கு. அஃப்கோர்ஸ் 10 வருஷம் முன்னாடி இருந்ததை விட 20 வருஷம் முன்னாடி இருந்ததை விட அதற்கான ப்ரொஃபஷனல்ஸ் அதிகமாக்கியிருக்காங்க. எல்லாம் இருந்தாலும் கூட மனநல பிரச்சனைகளை தூண்டி விடுறதுக்கான பல காரணங்கள் இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டுல வந்து அதிகமாக இருக்கு. சோஷியல் மீடியா சொல்றேன், நாட் சோஷியல் மீடியாவில் ஜென்ரலா அர்பனைசேஷன் ஒரு சவால், மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு அர்பனைசேஷன் ஒரு சவால். ஏன்னா அது வந்து ஒரு துண்டிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பெரும்பாலும் சொல்றேன், ஒரு சமூகமா சொசைட்டியா இயங்குறதுக்கான வாய்ப்பு அது பறிக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு முக்கியமான பிரச்சனை. ஒரு மாதிரி நிலை இல்லாத வாழ்க்கை, எப்ப எது போகும்னு உங்களுக்கு தெரியாது. அது கவர்மெண்ட் பாலிசியா இருக்கலாம், கோவிட் மாதிரி ஒரு திடீர்னு ஒரு உடல்நல சவால் ஒன்று எல்லாருக்கும் வர்றதா இருக்கலாம். அண்ட் மற்றவங்க இது கூட தான் பொறாமை இயல்பா இருக்குது, மற்றவங்க எல்லாரும் தாண்டி போறாங்க, எனக்கு அது தேவையில்லாமல் இருக்கலாம். பட் எனக்கு இருக்கிற அந்த சோஷியல் ப்ரெஷர், அந்த வேலிடேஷனுக்கான அந்த தூண்டுதல், மேபி புறக்கணிப்பு முன்ன இருந்ததை விட ஜென்ரலா வந்து சமூகம் வந்து அந்த கைண்டா இல்லை, ஆனா புறக்கணிக்கிறதுக்கு அது தயாரா இருக்கு. ஒரு மாதிரி வார்த்தைகளால மட்டம் தட்டுறதுக்கு இயல்பா ரொம்ப ஒரு மாதிரி இறக்கமே இல்லாம ஒருத்தர் வந்து சோஷியல் மீடியால வந்து மட்டம் தட்டிட முடியுது. இதை மாதிரியான புது 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 சவால்கள் வந்து மேல மேல ஏறிக்கிட்டே இருக்கு. அண்ட் பொல்யூஷன் ஒரு முக்கியமான ஒரு ரீசன். அது வந்து ஜென்ரலா உடல் நலத்தை பாதிக்கும் போது இதுமே ஒன்னோட ஒன்று இன்செப்பரபிள் ட்வின்ஸ் தான். நீங்க வைட்டமின் டி குறைபாடு இருக்குன்னு சொன்னா அது உங்களோட மூடோட டைரக்டா தொடர்புடையது. உங்களை லோ மூட் ஆக்குறதுக்கு அதனால முடியும். அண்ட் மேபி உங்களோட ஃபுட்ல வந்து அதிகம் கார்போஹைட்ரேட் இருக்கு, ரொம்பவும் இதான எண்ணெயில பொரிச்ச ஐட்டம்ஸ் இருக்கு, அதெல்லாமே சாப்பிட்றீங்கன்னு சொன்னா ஜென்ரலாவே நீங்க பதட்டமா இருக்க வாய்ப்பு இருக்கு. சுகருக்கு, அந்த கார்போஹைட்ரேட் சுகருக்கு எல்லாம் வந்து ஒரு அடிக்டிவ் கேரக்டர் உண்டு. அதெல்லாமே கூட சேர்ந்துக்குது இல்ல. இது எல்லாமே ஒரு அமுங்கி லைட்டா இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை ரொம்ப தீவிரமாக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. தூக்கமின்மை, நீங்க அப்போ வேற வழி இல்ல, 9 மணிக்கு மேல ஊர் அடைக்கிறோம், தூங்கி ஆகணுங்கிற நிலை. ட்ரக்ஸோட ரோல் என்ன சொல்றாரு? அது ஆல்கஹாலா இருக்கலாம், ட்ரக்ஸ் அடிக்ஷன் என்ஹான்ஸ் பண்ணுமா அது இந்த மாதிரி பிரச்சனை? கண்டிப்பா அது எல்லா பிரச்சனையும் என்ஹான்ஸ் பண்ணும். ஓகே, ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம், டொபாக்கோ எடுத்துக்கலாம், எல்லாமே, ஆல்கஹால். ஆமா, ஆல்கஹால், ட்ரக்ஸ் இல்ல அந்த என்ன சொல்றது, சும்மா அந்த ஒயிட்னரை எடுத்து மோந்து பாக்குற வரைக்கும் எல்லாமே தான் அடிக்டிவா. உங்களை அடிமைப்படுத்துற எல்லாமே உங்களை மன ரீதியா உங்களுடைய இருக்க பிரச்சனைகளை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுதான். ஏன்னா அது வேணும்னு காத்துட்டு இருக்கும்போது என்ன மென்டல் ஹெல்த்னா என்ன, நான் என்ன பாத்துக்கிறதுக்கு, சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு, மற்றவர்களோட அனுசரிச்சு வாழ்றது இது எல்லாமே சரியா இருக்கும் போதுதான் நான் மென்டலா நான் நல்லா இருக்கேன்னு அர்த்தம். பட் இதெல்லாம் இந்த பழக்கங்கள் எல்லாத்தையும் இதை பாதிக்கும் தான். இன்னொரு பிரச்சனை, ட்ரக்ஸ் வந்து உங்க பசியை குறைச்சிடும், சாப்பாட்டை விட இது முக்கியன்ற மாதிரி ஆயிடும். சில பேர் ஏன் சாப்பிட்டுட்டு, நாங்க குடிக்கிறவங்களுக்கு சொல்றது என்னன்னு சொன்னா, ஜென்ரலா அந்த கிளாஸ்ல சொல்லுவோம், அந்த மாதிரியான குடிக்கிறவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான அந்த கவுன்சிலிங் எதுவும் போனதில்லை. ஜென்ரலா சஜஷன் சொல்றது என்னன்னு சொன்னா, சாப்பிட்டுருங்க முதல்ல. ரஜினியா தான் சொன்னாரு, ரொம்ப வருஷம் குடிச்சேன், அதை விட்டதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் டப்புன்னு வந்து அவர் பல வருஷம் குடிச்சாருல, சொன்னாரு நான் ரொம்ப வருஷம் குடிச்சிட்டு நைட் ஆனா அடிப்பேன், அது ஃபர்ஸ்ட் ஃபுல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருங்க, அது ஒரு அவரே சொன்னாரு, அது நல்லது. இன்னொன்னு, அதை குடிய ஞாபகப்படுத்துற சரௌண்டிங் அவாய்ட் பண்றது. வாடாமாப்ல போலான்னு சொல்லி கூப்பிடுற ஒரு ஃப்ரெண்டை கட் பண்ணோம்னா நமக்கு அது தேவை இருக்காது. இல்ல இந்த பாதையில 4 ஒயின் ஷாப் இருக்கு, அந்த பாதையில இல்ல நான் வண்டியில போகும்போது அப்படின்னு சொன்னா, நீங்க கொஞ்சம் நேரம் ஆனாலும் அந்த ரூட்டை சூஸ் பண்ணீங்கன்னா அதை ஞாபகப்படுத்தலன்னு சொன்னா போயிடுவோம் பெரும்பாலும். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு முதல்ல சாப்பிட்டுறது. ஆனா ஒருத்தர் ஆல்கஹால் எடுக்கிற போதை ஏறாது, சாப்பிட்டுட்டு குடிச்சா லேட் ஆகும் அப்படின்னு ஒரு பிரச்சனை சொன்னாங்க. அடிக்ஷனுக்கு ஒரு ரோல் உண்டு, டைரக்டா கனெக்ட் ஆனது அது. பட் சில கேசஸ்ல இந்த கிரைசிஸ் இருக்கிறவங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரக்ஸுக்கு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம ஒரேடியா போட்டு இது பண்ணிடக்கூடாது. அண்ட் இந்த கேஸ்ல அது நியாயமே இல்லாத சில விவாதங்கள் இருந்தது. ஸ்ரீயோட விஷயத்துல சொல்றீங்க? ஓகே ஓகே, ட்ரக்ஸால போயிட்டாரு, முதல்ல தெரியாம சிம்டம் எல்லாம் பார்த்துட்டு அது அடிக்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, அதனாலதான் அவங்க ஃப்ரெண்ட் அந்த ரிவீல் பண்ணாங்களே அவருக்கு என்ன மென்டல் ஹெல்த் கண்டிஷன் இருக்குன்றத. ஓகே ஓகே, அதனாலதான் அவங்க ரிவீல் பண்ற மாதிரி. அந்த சினிமால அவர் கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட்லாம் ஒழுங்கா வரல, அதனால ஏமாத்திட்டாங்க. எனக்கு அது ஒரு காரணமா இல்லை. எல்லாரும் தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஒரு காரணத்தை சொல்லுவோம். பட் ஆன்செட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து முன்கூட்டியே இருக்கும். நீங்க இந்த மாதிரி, அதாவது நார்மலா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்க ஒருத்தன் திடீர்னு அந்த லைஃபை துண்டிச்சுட்டு போறான், அதுக்கு ஒருத்தரை காரணம் காட்டுறான், இதுங்களாலதான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றத நம்ம அதை அப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. அதாவது வந்து ஒரு சாதாரண இதுல ஒத்துக்கலாம். இப்போ நான் ஏன் இன்னைக்கு அழுகுறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு நடந்துருச்சு, விரும்பத்தகாத ஒரு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். பட்
விரும்பத்தகாத ஒண்ணு நடந்திருக்கு, நான் 3 மாசமா அழுகுறேன்னு சொன்னா அது காரணம் இல்ல, அந்த பிரச்சனை காரணம் இல்ல, அது ஒரு பெர்சிபிடேட் பண்ற ஒரு ஃபேக்ட். ஆமா, அது ஒரு ட்ரிகர் தான், ட்ரிகர் பண்ற ஒரு ஃபேக்டர் தான் அது ஒண்ணு. அப்ப அந்த மாதிரி பிரச்சனை இருக்கப்ப எல்லாருமே வரணுமே ஒண்ணு. அடுத்து இன்னொன்னு, ஒரு ஒரு போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய இழப்புக்கு பிறகு ஒரு கவலை வந்து உங்களுக்கு மாத கணக்குல ப்ரொலாங் ஆகுது, அது குறையவே இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு இல்னஸ் தான், மென்டல் ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு தான் நம்ம கணக்கெடுக்கணும். இல்னஸ்னா தீவிரமா எடுத்துக்க வேணாம், அது ஒரு மென்டல் ஹெல்த் சப்போர்ட் தேவைப்படுற ஒரு பிரச்சனை. 1 மந்த்துக்குள்ள நான் ஒரு இழப்புல இருந்து மீண்டு வந்து என்னோட நார்மல் இதுக்கு வந்துடணும். குறைஞ்சபட்சம் ரொட்டீன் லைஃப் ஆரம்பிக்கணும், கவலை அப்பப்போ வந்துட்டு போகணும், குறையணும், என்னோட இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு குறையணும். நான் அதை குளிக்கிறது இல்லை, சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வந்து அது ஒரு மென்டல் ஹெல்த் சப்போர்ட் தேவைப்படுற ஒரு பிரச்சனை. இப்போ எல்லாமே இதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால இந்த சாத்தியங்களை எதுவும் எடுத்துக்கூடாது. நான் ஏன் கேட்டேன் அந்த கேள்வி அப்படின்னா, நிறைய பேரை பார்த்துருக்கேன், அவங்க லைஃப் எப்படி மாறிடுச்சு, இதனாலதான் காரணம், இந்த ஒரு பிரச்சனைனால நான் இப்படி ஆயிட்டேன், இந்த ஒரு பர்சன்னால என்னோட லைஃப் வந்து இப்படி மாறிடுச்சு, இதனாலதான் நான் இப்படி இருக்கேன், அவங்கதான் காரணம்னு அவங்களையும் குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கி அவங்க லைஃபையும் ஒரு மோசமாக்கிட்டே போவாங்க. அந்த அடிப்படையில் நான் கேட்டேன். அப்படி அது வந்து என்ன, நமக்கு எப்பவுமே ஒரு ரீசன் தேவைப்படும். இதை ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறோம் நம்ம. நமக்கு எப்போதுமே ஒரு செயலுக்கான எப்ப ஆரம்பிச்சதுங்கிற மைண்ட் ஒரு ரீசனை கண்டுபிடிக்கிறதுக்கு அது மெனக்கட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் இது நடந்தது அப்படின்னு அப்போ ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சோன்னா ஈஸி இல்லை. ரெண்டாவது, என்ன விடுவிச்சுக்கிறதுங்கிறது ஒரு காரணத்துக்காக கூட சொல்லலாம். நான் முயற்சி செய்யலை, இது இல்லை, நான் ஒரு வேளை ஒருத்தரை பழி போடலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், அந்த பழியை நான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு ஒன்று சொல்லலாம், சம்பளம் கொடுக்காதது, பட் அந்த சம்பளத்தை வாங்குறதுக்கான முயற்சியை எடுக்கிறதுன்னு ஒரு வழி இருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ணலாம், போய் கேட்கலாம், என்ன முயற்சி எடுத்தோம், அது என்ன காயப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்குன்னு சொன்னா அது வேற ஒருத்தர் உதவி தேவைப்படுறது தான். சினிமால இது வந்து ரொம்ப காமனா இருக்குது. ஜெய்சங்கர் ஏதோ ஒரு பேட்டியில சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், அல்லது வேற யாரோ, ஜெய்சங்கர் சொன்னதா வேற யாரோ சொன்னது, ஒரு பேக் நிறைய பவுன்ஸ் ஆன செக் என்கிட்ட இருக்கு அப்படின்னாரா. அண்ட் ஸ்ரீ பேட்ச்ல வந்தவர்கள்ல 99% மாணவர்களுக்கு அவருக்கு கிடைச்ச அடையாளம் கிடைச்சிருக்காரு. அவங்க யாரும் அந்த இதுக்கு போகலன்னு சொன்னா, அப்படின்னா இது முன்கூட்டியே இருக்கிற பிரச்சனை. அண்ட் இன்னொன்னு, பெரும்பாலான தீவிர மனநல பிரச்சனைகள் 18 வயசுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடும். நியர்லி 80%, மோர் தென் 80% சொல்லலாம். ஓகே, அதனுடைய அறிகுறிகள் 18 வயசுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடும். என்ன சிம்டம்ஸ் சொல்ல, எப்படி இப்போ ஐடென்டிஃபை பண்றது? ஏன்னா இப்படி நடந்தது இருக்கு ஒருத்தருக்கு, அண்ட் ஜெனரலா இது சமூகத்திலையும் ப்ரொவைல் ஆயிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம இனிமே அவேரா இருக்கணும் அப்படின்னா என்ன சிம்டம்ஸ்? இதெல்லாம் ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்கு ஒருத்தங்களுக்கு, அல்லது நீங்க சொல்றது இப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சிலருக்கு இருக்கு, அப்புறம் அந்த நார்மல்னு எல்லாம் கடந்து போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா நமக்கு அதை பத்தின அவேர்னஸ் பெருசா கிடையாது, அண்ட் அது ஒரு டாபுவான டாபிக்கார மென்டல் ஹெல்த் இஷ்யூ நம்மளே போய் சொல்லிட்டோம்னா அது அவங்களை அஃபெக்ட் பண்ணிடுமோன்னு கூட யாருமே போய் பேசாம, இப்ப என்ன சொல்றது, ஒரு தெரப்பி எடுக்கிறதுன்றது கூட நான் சொல்றது எனக்கு தெரிஞ்சு என்னோட சர்க்கிள்லயே ஒரு லாஸ்ட் 5 வருஷத்துல அது காமன். 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து நான் தெரப்பி எடுக்கிறேன்னா, இவனுக்கு என்ன பிரச்சனை, நீ அப்படின்ற மாதிரி எனக்கு பயமா இருக்கும். இப்பதான் ஒரு நார்மலா இருக்கு. அப்போ நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது, என்ன சிம்டம்ஸ் வச்சு ஓகே திஸ் பர்சன் நீட்ஸ் a quick intervention நம்ம எப்போ ஐடென்டிஃபை பண்றது? ரொம்ப டீடைலா சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு, எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க ரியலைஸ் பண்ணாலே ஒருத்தரை இந்த இஷ்யூ வந்து இன்னொருத்தட்ட டிஸ்கஸ் பண்ணிடலாம் கூச்சப்படாம. நமக்கு சொல்ல வராது சமயத்துல அதிகமா கவலை, ஒரு பிரச்சனைனால கவலை இருக்கும், பட் அது வந்து தொடர்ந்து இருக்கு, இந்த பிரச்சனை எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு கவலை, அது என்னோட மற்ற வேலையை செய்ய விடாம தடுக்குது, உங்களுடைய இயல்பான வாழ்க்கையை தொந்தரவு பண்ற மாதிரியான விரும்பத்தகாத மாற்றங்கள் ஒண்ணு. அண்ட் ஏதோ ஒண்ணு மேல இருக்கிற டிபெண்டன்சி அதிகமாகுது, இப்படியே நான் இது பண்றேன், ஐ மீன் என்னோட ஏதோ ஒரு பிஹேவியர் மோசமாயிட்டு இருக்கு, நான் பூட்டியிருக்கேனான்னு செக் பண்ணி பார்ப்பேன், பட் 10 வாட்டி செக் பண்ணி பார்க்குறேன். வழக்கத்துக்கு மாறான நடத்தையில் இருக்கிற மாற்றங்கள் ஒண்ணு, வழக்கத்துக்கு மாறான உங்க உணர்வுல இருக்கிற மாற்றங்கள், எனக்கு தேவையில்லாம அதிகமா தொடர்ந்து எல்லாத்துக்கும் அழுக வருது, அதனோட ரொட்டீன் லைஃப் பாதிக்கிற அளவுக்கு அழுக வருது, காரணம் இல்லாம அழுக வருது, எனக்கே தெரியுது ஆனாலும் அழுக வருது. அழுகையே வரல அப்படின்னா அதையும் பார்க்கணுமா? அழுகையே வரலன்னா நீங்க நார்மலா இருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே, அது உங்களை ஓகே அப்படிங்கிறதுல இருந்தா சிக்கல் இல்லை. அடுத்து சில பிரச்சனை வந்து அடுத்தவங்களுக்கு தான் தெரியும். அதான் கேக்குறேன் நான், இப்ப நீங்க சொன்ன எல்லாமே நியூரோசிஸ்ல தான் வருது. எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்நார்மலா, நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நார்மலா இல்லை அப்படின்னா நீங்க அதை இன்னொருத்தங்க இருக்காங்க பக்கத்துல, அவங்களுக்கு தெரியல, இப்ப எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இப்ப நம்ம ஸ்ரீ மாதிரியான விஷயத்தையும் எடுத்துக்கலாம். அவரோட உலகத்துல இருக்காரு, அவருக்கு என்ன பண்றாருன்னு அவருக்கு தெரியல, பட் மத்தவங்க தான் அதை பாக்குறாங்கன்னா
அவங்க எப்போ சுதாரிக்கணும், எப்போ ஓகே நம்ம we have to intervene அப்படின்னு எப்போ பண்ணணும்? அதை இதே தான் நான் எனக்கு உணர்றதுக்கு பதிலாக மற்றவர்கள் அதை ரியலைஸ் பண்றது. அந்த வித்ட்ரால் இருக்கு, அவர் மொத்தமா தன்னோட இயல்புலேருந்து மாறி ஒதுங்கிறாரு, தான் ரூம்குள்ள இது பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த சோஷியல் அந்த உலர இதெல்லாம் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு அந்த ஹாலுசினேஷன்லாம் இருக்குன்னு சொன்னா அவங்களோட பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். டெலியூஷன் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு அது பிறல் நம்பிக்கை. டெலியூஷன்னா ஒரு தவறான ஒரு நம்பிக்கை. நீங்க என்ன வந்து கொலை பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கான அடிப்படை காரணமே கிடையாது. நீங்க நண்பராக இருக்கலாம், அம்மா எங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். இவங்களுக்கு என்ன இருக்குன்னா, இவங்க என்ன கொலை பண்ண பாக்குறாங்க, என் மேல இதா இருக்காங்க. எனக்கு நான் ஒருத்தவங்களை பேசும்போது சும்மா சாதாரணமா பேசும்போது ஒரு நம்பிக்கை உருவான பிறகு சொல்றாங்க, யாரோ நைட்ல வந்து ஃபாலோ பண்றாங்க, இந்த இன்விசிபிள் ரோபாட்ஸை வச்சு கண்காணிக்கிறாங்க, என்ன வந்து எனக்கு ஊசி போட்டு என்ன கண்ட்ரோல் பண்றாங்க, அவங்க சொல்றபடி நான் செய்யறேன் அப்படின்னாங்க. சாதாரணமா குழந்தைகளை பார்த்துட்டு வீட்டுல இருந்தவங்க அங்க போங்க பெங்களூர்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு அவங்க வீட்டுக்கார்ட்ட சொன்ன போது சீரியஸா இருந்தது. அட்மிட் பண்ணாங்க, மென்டல் ஹெல்த்துக்காக அட்மிஷன் தேவைப்பட்டது அவங்களுக்கு, வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த மாதிரியான பேசும்போது ஒருத்தரால் அந்த இதை வந்து கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு இந்த அதீத சந்தேகம், அதீத பயம், அதீத இந்த காதல குரல் கேட்கறதுங்கிறது. சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் என்ன கமெண்ட் பண்றாங்க, இதுல நடக்கிற பிரச்சனை என்ன இருக்குன்னு சொன்னா, கோயிலுக்கு கூட்டு போற வேலையை செய்ய, சாமி அடிக்கிறது, பேய் பிடிச்சுன்னு தர்கா கூட்டு போறது, பிரார்த்தனை, ஆயுர்வேதா, சித்தா இதெல்லாம் வந்து எந்த வகையிலையும் பிரச்சனையை தீர்க்க உதவ போறதே இல்லை. நீங்க கொஞ்சம் கடுமையான மனநல பிரச்சனையா இருந்தால் நீங்க எந்த ஸ்டேஜ்ல சீக்கிரம் கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய அவகாசம் குறையும், சீக்கிரம் ரெக்கவர் ஆகும். ரொம்ப தாமதமாய் போக போக என்ன ஆகும்னா, நீங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியது, மற்ற ப்ராசஸ் பண்ண வேண்டியதுக்கான கால அவகாசம் அதிகமாகும். பட் மென்டல் ஹெல்த் இஷ்யூ பிசிக்கலாவும் உடம்ப டேமேஜ் பண்றதுக்கும் ரெண்டு, ஆமா, அதுவும் பண்ணும், கண்டிப்பா பண்ணும். நீங்க சாப்பாடு மேல ஆர்வம் இல்லை, என்ன பண்ணுவோம்? இப்ப எனக்கு நான் வந்து இந்த வெளியில இப்போ சோஷியலா இன்டராக்ட் பண்றது எனக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, சமூகத்தை போய் பாக்குறதுக்கு எனக்கு அன்சைட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னால வேலையை போக முடியாது, நான் வீட்டிலே உட்காந்துருப்பேன். சில சமயங்கள்ல வந்து அந்த முடுக்கம் இருக்குல்ல, ஒரு வேலையை செய்யணும்னா நீங்க உங்களோட சீட்டை விட்டு எந்திரிக்கணும். இது ஒரு சிம்டம் மத்தவங்க நோட்டீஸ் பண்றது. களைப்பு சோர்வுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். களைப்புனா நீங்க வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்து வர்றது களைப்புன்னு வச்சுக்கலாம். சோர்வுனா உங்களை வேலை செய்ய விடாம உங்களை பிடிச்சு நிறுத்தும். சோர்வை மத்தவங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். எந்திரிக்காம சும்மாவே உட்காந்துருக்காங்க, ரூம் விட்டு வெளியில வர்றதே இல்லை, படுத்துட்டு இருக்கவே விரும்புறாங்க, எனக்கு அந்த ஒரு வேலை செய்யணும்னு தோணுது, என்னால படுக்க விட்டு இடம் முடியல. நிச்சயமா சோம்பேறித்தனம் கிடையாதா? அந்த வேலைக்கு போகாம இருக்கான், அவன் சொசைட்டியை பார்க்க இருக்கலாம். ஆனா நீங்க முதல்ல ரூல் அவுட் பண்ண வேண்டியது, ஒரு இது சொல்லுவாங்க, எனக்கு கடுமையான வயிற்று வலி இருக்கு அப்படின்னு ஒரு நோயாளி சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ரூல் அவுட் பண்ண வேண்டியது தீவிரமான பிரச்சனைகள் இல்லைங்கிறத ஒதுக்கிட்டு தான். அதாவது ரொம்ப கடுமையா வேற ஒண்ணும் இல்லை, ஒரு மோஷன் பிளட்டா போகுதுன்னு சொன்னா ஒரு டாக்டர் வந்து பிளட் கேன்சர் இல்லைன்னு ரூல் அவுட் பண்ணிட்டு தான் அடுத்த அதுக்கு போகணும். ரொம்ப தீவிரமான பிரச்சனைய முதல்ல ரூல் அவுட் பண்ணிட்டு தான் அடுத்த இதுக்கு போகணும். இது இருக்காது அப்படிங்கிறதுல. அப்படிதான் இங்கேயுமே கூட ஒருத்தர் சும்மாவே படுத்து கிடக்குறான், படுக்கை விட்டு இடறது இல்லை, எந்த வேலையும் அவனால செய்ய முடியல, இது வந்து தொடர்ந்து நேத்தை விட இன்னைக்கு ஜாஸ்தி ஆகுதுன்னு சொன்னா, நீங்க அது ஒரு டிப்ரெசிவ் பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படிங்கிறத ரூல் அவுட் பண்ணணும் தான் ஒரு இதுக்கு போயிட்டு. இல்ல அடிக்ஷன் இருக்கா, வேற ஏதாவது எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை ஒரு மென்டல் ஹெல்த் சேலஞ்சா எடுக்கணுமே தவிர சாபம் விடுறதுங்கிறது பிரயோஜனம் இல்லை. கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, இது ஒரு பிரச்சனை வரும். ஆள் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்கிறாங்கன்னு எல்லாரும் எல்லா நேரமும் அது பொருள் இருக்க போறது இல்லை. ஒரு சமயத்துல கேட்கிற மனநிலையில இருப்பாங்க, அந்த டைம்ல ஆனா அதுக்கான எஃபர்ட்டை நம்ம போடணும். பிரைமரி கேர்டேக்கர் அந்த சுமையை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா நாளைக்கு இந்த பிரச்சனை தீவிரமாச்சுன்னா நீங்க இன்னைக்கு 1 மணி நேரம் செலவு பண்ண வேண்டியிருக்கும், நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா நாளைக்கு 2 மணி நேரம் செலவு பண்ற மாதிரி, இல்ல 3 மணி நேரம் செலவு பண்ற. என்னைக்கா இருந்தாலும் நீங்க அதை அட்ரஸ் பண்ணி தான் நம்மளோட பொறுப்பு. அண்ட் மோர் ஓவர் நமக்கு நெருக்கமானவர்களை இந்த இடத்துல விட்டுட்டு அவங்க கஷ்டப்படுறதை பார்க்கும்போது என்ன ஆகும்னு சொன்னா, ஆரம்பத்துல நாம பெருசா கவனம் கொடுக்கலன்னா அந்த குற்ற உணர்ச்சி ஒரு லக்கேஜா இருக்கும், அது ஒரு சிக்கல் இருக்கும். சிலருக்கு ரியாக்டிவ் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. இப்போ என் வீட்டில் ஒரு நீண்ட நாள் நோயாளி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் ஃபீல் பண்றாருன்னா, அவங்கள கண்ணு முழிச்சு பார்த்துக்கணும், அவங்களுக்கு போகணும் வரணும், என்னோட எல்லா வாழ்க்கை முறையும் நான் அவரை பராமரிக்கிறதுல செலவிடும் போது எனக்கு ஒரு டிப்ரெஷன் வரும். அது ரியாக்டிவ் டிப்ரெஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க ஜஸ்ட் உங்களை அமைதிப்படுத்துறதுக்கான மாத்திரை சாப்பிட்டுட்டு
பிரச்சனையை தீர்ப்பது அல்லது பிரச்சனையை தீர்க்கிற வரைக்கும் நான் எப்படி என்ன அமைதியா வச்சுக்கிறதுன்னு ஒரு 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 கவுன்சிலிங் போனீங்கன்னா ரைட், மேபி அது இதாகலாம். பட் எனக்கு இருக்கிறது கிளினிக்கல் டிப்ரெஷன் சொன்னா நான் அதற்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்து தான் ஆகணும். பட் இது ஒரு எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட்டை நாம புரிஞ்சுக்கிறதுல ஒரு 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 ரொம்ப அடிப்படை வேறுபாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது நான் ஒரு வருஷம் ட்ரீட்மெண்ட், ஒரு வாரம் மருந்து சாப்பிடணும் அப்படிங்கிறத ஒரு வாரம் மருந்து சாப்பிடணுன்ற மாதிரி பார்வையில நெகட்டிவா பார்க்க தேவையில்லை. ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறத ஐயோ கஷ்டப்பட்டு உடம்ப கீறி எனக்கு வந்து ஹார்ட்ல ஒரு சர்ஜரி பண்ணணும்ன்ற மாதிரி பார்க்க கூடாது. நான் என்னோட பைபாஸ் சர்ஜரி ஒன்று பண்றேன்னு சொன்னா என்னோட அடுத்த 20 வருஷம் நான் உபயோகமாகவும் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்றதுக்கான ஒரு வார நான் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட். பெரும்பாலான ட்ரீட்மெண்ட்டை நாம அப்படித்தான் பார்க்கணும். அதை ஒரு சாபம், அது ஒரு பெயின், அது ஒரு பனிஷ்மெண்ட்டுங்கிற மாதிரி அல்ல. நீங்க அடுத்த 20 வருஷத்தை இன்னும் பெட்டரா இன்னும் நல்லபடியா வாழ்றதுக்கு கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பு. அதற்கு நீங்க எடுத்துக்க வேண்டிய ஒரு சின்ன பெயின், அது அவ்வளவுதான். அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது நாம இந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான இதுக்கு வந்து போகணும். நான் இதை பண்ணவே இல்லை, நான் இதை நீங்க மென்டல் ஹெல்த்னு எந்த ட்ரீட்மெண்ட்டையுமே அதை போய் அப்ரோச் பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்குல்ல, வேணாம் நான் பண்ணாமே விட்டுறேன். இது ஆமா, மூளை எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ரா பர்டன் வந்து அவாய்ட் பண்ண தான் பார்க்கும். அது கஷ்டப்படாம சாதிக்கிறதுக்கு தான் பார்க்கும். எது ஒன்றையுமே சரி. இப்ப எனக்கு வராது, எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு போட கஷ்டமா இருக்கு, எனக்கு கணக்கு வராதுன்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சது இல்ல. நான் போய் யாரையும் அப்ரோச் பண்ண மாட்டேன், நான் ஒரு இன்ட்ரோவேர்ட். அஃப்கோர்ஸ் இன்ட்ரோவேர்ட் இருப்பாங்க, அது அப்படி இல்லை. அவாய்ட் பண்றதுக்கு சிலர் சொல்லுவாங்கல்ல, நம்மளா பேசிக்கிறது. இப்போ ஜென்ரலா ஒரு இதுவும் இருக்காது, சும்மா டல்லா இருக்கும், செய்யறதுக்கு வேலை இல்லாமல் சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க, ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறது ஈஸியா இருக்கும். என் வேலை செய்ய வேண்டாம்ல அப்படின்னு இருக்கலாம். பட் அப்படி எடுத்துக்க வேண்டாம். ஒருத்தர் அப்படி சொன்னா ரியல். ஆனா எல்லாத்தையும் இந்த அறிகுறி 15 நாளைக்கு மேல இருக்கு, எனக்கு அதிகமாயிட்டே இருக்கு, அது என்னோட 15 நாளா வேலை பார்க்க பிடிக்கல, பட் மத்ததெல்லாம் பண்ண பிடிக்குது அப்படின்னா அது டிப்ரெஷன் கிடையாது. இல்ல, சினிமா போக பிடிச்சிருக்கு, வேலைக்கு போக பிடிக்கல, அதாவது என்டர்டைன்மெண்ட் பண்ண பிடிச்சிருக்கு, பட் படிக்கிறது இதையுமே கூட கொஞ்சம் நிதானமா, இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா நம்ம பேச முடியாது. ஒருத்தருக்கு இது நிஜமாவே சிக்கல் இருக்கலாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்ட்ல, பட் அதுக்குதான் ஒரு கொஞ்சம் கன்சல்ட் பண்ணா நமக்கு ஈஸி. ரைட். இதுல முக்கியமானது இந்த நியூரோசிஸ் வகையில என்னன்னு சொன்னா ஒரு இண்டிவிஜுவலோட பொறுப்பு தான் அந்த இடத்துல. அவங்க எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத, எல்லா பிரச்சனையும் ஆனா லோன்லினஸ் கூட கனெக்ட் பண்ணிடலாங்களே. இப்போ ஸ்ரீயோட இஷ்யூ வந்தப்பையும் நிறைய சமூக வலைதளங்கள் என்ன எழுதப்பட்டதுன்னா, தயவு செஞ்சு பேசுங்க, எல்லார்ட்டையும் தனியா இருக்காதீங்க. பட் ஜென்ரலா நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோமான்னு கேட்டா இல்ல, எல்லாரும் அவங்க வாழ்க்கையில ரொம்ப பிஸியா இருக்காங்க, எல்லாத்தையும் போய் பேசுங்க, லோன்லியா இருக்காதீங்க, தனியா விடாதீங்க, யாரையும் தனியா விட்டுறாதீங்க, விட்டா ரொம்ப லேட் ஆயிடும்ன்ற மாதிரி சொல்றாங்க. லோன்லினஸ் வந்து ஒரு பிரச்சனையா, தனிமையில இருக்குது அப்படின்றது இந்த மாதிரியான லோன்லினஸ் ஒரு பிரச்சனை தான். அது எக்ஸ்டர்னலா ப்ரெஷர் இருக்குதான். பட் ஒருத்தர் தேர்வு செய்யும் போது நம்ம அதை நம்மளா போய் வலுக்கட்டாயமா ஒருத்தர் அதை பேச முடியாதுல்ல. ஒருத்தர் தன்னை துண்டிச்சுக்கிறாங்கன்னு சொன்னா ரைட், அப்பதான் அது சந்தேகப்படணும். பட் லோன்லினஸ்ல இருக்கிற சமகால சேலஞ்ச் என்னன்னு சொன்னா, இப்போ முன்னாடி நமக்கு கேட்கறதுக்கு நேரம் இருந்தது. இப்போ ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, அந்த நேரத்தை மற்ற 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 என்டர்டைன்மெண்ட்டுக்கு மற்ற வேலைகளுக்கு நாம பிரிச்சு கொடுத்துட்டோம். ஸோ பிடிக்காத ஒண்ணு கேட்க பெரும்பாலும் தயாரா இல்லை. அது ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க உங்க பேச்ச பிறர் கேட்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொன்னா நீங்க மத்தவங்க பேசுறத கேட்க தயாராகணும். லோன்லினஸ் இட்ஸ் அன் எபிடமிக். இப்போ உலக அளவுல லோன்லினஸ்ங்கிறது இது ஒரு தொற்று நோய் மாதிரி பரவலா பரவிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுறதுக்கு பார்க்கறதுக்கு நிறைய வழி இருக்கு. புலம்பல கேட்கறதுக்கு யாருக்கும் டைம் பெரும்பாலும் இல்லை. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல எத்தனை வாட்டி எதை சொல்லுவ அப்படிங்கிற மாதிரியோ இந்த சிக்கல்லாம் கூடுதலாயிட்டே மூட்டையா என்டர்டைன்மெண்ட் இருக்கு. அண்ட் அந்த ரீல்ஸ் கல்ச்சர் ஒரு பெரிய பெரிய இம்சை. ஏன்னா யாருக்கும் ஒருத்தரை நிதானமா உட்கார்ந்து ஒருத்தர் பேசுறத கேட்கறதுக்கான சாத்தியம் வந்து நமக்கு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இது ஒரு சிக்கல் தான். பட் இந்த இடத்துல அது லோன்லினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது மத்தவங்க பேசினா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி குழப்பிக்க வேணாம்னு நான் பாக்குறேன். அப்படி இருந்ததுன்னு சொன்னா, இப்போ ஒருவேளை ஒரு கேஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, என் ஃப்ரெண்டு ஒரு விட்ரால் சிம்டம் இருக்கு, துண்டிச்சுக்கிறாரு, அல்லது வந்து ஆபீஸ்ல எல்லாரும் எனக்கு எதிராக இருக்காங்க, என்னை ஒழிச்சிடுறதுக்காக பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான நடத்தைய பார்த்தா, ஒண்ணு நீங்க அவங்கள்ட்ட டாக்டரை பாருன்னு கேட்கிற ஒரு ரியாலிட்டியில இருக்காங்கன்னா டாக்டர் பாருங்கன்னு சொல்லலாம். அல்லது அவங்களோட
ஃபேமிலிக்கு விஷயத்த கன்வே பண்ணலாம், பிரைமரி கேர்டேக்கர் கேர்டேக்கர்ட்ட கன்வே பண்ணலாம். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி ஃபேமிலிக்கு கன்வே பண்ணி என் பிள்ளையே நீ குறை சொல்றியா, ஒளிஞ்சு போடா நீ அப்படின்னு சொன்ன கேசஸும் இருக்கு. இது ஒரு மாதிரி ஒரு இடியாப்பு சிக்கலா தான் இருக்கு. மென்டல் ஹெல்த் இஷ்யூவை ஒரு இஷ்யூன்னு முதல்ல அட்ரஸ் பண்ணாதான் ஆமா. நம்ம இதில். பட் ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, இவ்வளவு நேரம் நம்ம பேசி முடிச்சிட்டோம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மென்டல் ஹெல்த் இஷ்யூன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. சும்மா வந்து பணக்காரங்களோட வியாதி, சும்மா இவன் அடிச்சு விட்டு கிளப்பிட்டு இருக்கான். ரோட்ல கஷ்டப்படுறவங்க, ரோடு போடுறவன், வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்க, அன்றாடம் சாப்பாடுக்கு இல்லாதவங்க, இவங்கெல்லாம் போய் உழைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க. பணக்காரன் ஆவ இவன் புது புது பிரச்சனையை வந்து கிளப்பிட்டு மென்டல் ஹெல்த் இஷ்யூ அது இதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். அது உங்களோட பதில்? அது வந்து முட்டாள்தனம்ங்கிறதுக்கு மேல இல்லை. ஏன்னா இதை வந்து வெறுமனே மார்க்கெட் மட்டும் இல்லை, கண் எதிர்க்க மருந்து எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்ல லைஃப் அல்லது முடிஞ்ச வரை நல்ல லைஃப் வாழ்றவங்க பல பேரை பார்த்துருக்கோம். ஓசிடி ஒரு மெயில் போட கஷ்டப்பட்டு அல்லது ஒரு ஆஃபீஸில் ஒரு செயலை செய்யறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க அல்லது வெளியில போக பயந்தவங்க, இது எல்லாமே ஒரு 10 நாள் 15 நாள் மாத்திரைக்கு பிறகு அந்த பிரச்சனை முழுக்க இல்லாம தைரியமா தான் வேலை செஞ்சதை பார்த்துருக்கேன். அசாத்திய சந்தேக பிரச்சனை இருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல இயல்பு வாழ்க்கை தீவிரமாகும் போது அவங்களே டாக்டரை பார்க்க போற மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கின ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலை எனக்கு தெரியும். ஜாஸ்தி ஆகுதுன்னு தெரிஞ்சா அவர் இது பண்ணுவாரு, சிம்டம்ஸ் அதிகமாகுதுன்னு தெரிஞ்சா டாக்டரை பார்த்துருவாரு. ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுன்னா அவரே போய் அட்மிட் ஆயிடுவார். மாசம் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற வேலையில இருக்கவங்க இருக்காங்க. இது வந்து என்னன்னு சொன்னா இந்த மாதிரி அசட்டுத்தனமா கொழுப்படுத்து போய் பேசுற அந்த வாசகங்களோட பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, நீங்க யாரோ இப்படி பேசுற எல்லாருமே யாரோ ஒருத்தரோட லைஃபை மீள முடியாத அளவுக்கு நெருக்கடியில கொண்டு போய் தள்ளுறாங்கன்னு அர்த்தம். ஆனா அவங்களாம் பார்க்க மாட்டாங்களே, அவங்களாம் ஒரு லோவர் இந்த மாதிரி ஒரு 10 பேர் சுத்தி உட்காந்து பேசினா என்ன பண்ணுவான்? டாக்டர்கிட்ட போகணும்னு நினைக்கிறது. எனக்கு நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஒருத்தர் கூப்பிட்டாரு. நான் சொல்லிட்டேன், இல்ல நான் இது வந்து என்னோட வேலை இல்லை, ஆனா உங்களுக்கு உங்களோட கவுன்சிலிங் கேட்டாரா என்ன செய்யலான்னு கேட்டாரு. இது வந்து கவுன்சிலிங்ல சரியாகிற பிரச்சனை இல்லை, நான் கவுன்சிலிங் பண்றது இல்லை, அது வேற விஷயம். அது நான் 2 வருஷமா பண்றது இல்லை. இது கவுன்சிலிங்ல சரியாகிற பிரச்சனை இல்லை. உங்களோட சிம்டம்ஸ்க்கு நீங்க ஒரு டாக்டரை தான் பார்க்கணும். பக்கத்துல யார் இருக்காங்கன்னு பாருங்க. மேல் ஃபீமேல் அந்த பிரச்சனை உங்களுக்கு கம்ஃபர்ட் எந்த ஜெண்டரோ அந்த 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 ஜெண்டரை நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க. இல்ல சீனியர் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதை கூட தேடுங்க, பிரச்சனை இல்லை. நீங்க கூகுள்லயோ போய கூட தேடுங்க பக்கத்துல இருக்க டவுன்ல. பட் இது வந்து மருந்து சாப்பிட்டு சரியாகிற பிரச்சனை. நீங்க ஒருத்தர் கூட உட்காந்து 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து பேசி சரியாகும் நினைக்கிறது பிரச்சனையை ஜாஸ்தியாகும். உங்க ஃபேமிலி ஹிஸ்டரியிலேயே இந்த பிரச்சனை எல்லாம் இது தொடர்பான சிக்கல்லாம் இருக்கு. நீங்க போய் டாக்டரை பாருங்கன்னு சொன்ன பிறகு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் அந்த மாதிரி ஒரு கவுன்சிலர்கிட்ட போனேன், அவர் 1500 ரூபா வாங்கிட்டாரு, 1 மணி நேரம் வெவ்வேறு டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்தாரு. அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இது வந்து ஒரு சரியான வழி இல்லை. எனக்கு ஏன் அறிவு கெட்டின வகையில நீங்க ஒருத்தர் ஒரு கிளினிக்கல் சப்போர்ட்டுக்கு போறதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டேன். ஒருவேளை இவர் ஃபோன் பண்ண ஒரு நபர் வேற எங்கேயோ கேள்விப்பட்டு இது ஒரு மன்னர் மாதிரி ஒருத்தர்னு வச்சுக்கோமே, இல்ல பாரிசாலன் மாதிரி ஒருத்தர், இதெல்லாம் வந்து கார்பரேட்டுகள் சதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதுக்கு இது ஹிஸ்டரியில ஃபேமிலி ஹிஸ்டரியில சூசைடல் ஐடியேஷன் இருக்கிற ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த லாஸை யார் காம்பன்சேட் பண்றது? டாக்டர்கிட்ட போறாங்க, டாக்டர் ஒன்றும் இல்லைன்ட்டாரு, நட்டம் எவ்வளவு? 500 ரூபா இல்லை 1000 ரூபா. இவனுங்க சொன்னதை கேட்டுட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் யோகா பண்றேன், மெடிடேஷன் பண்றேன், இல்லை நான் ஏதாவது பச்சலையை பிடிங்கி திங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் லைஃபை முடிச்சுக்கிட்டாங்கன்னா யார் பொறுப்பு இருக்கு? ஜென்ரலா என்ன எல்லாம் நடக்குதோ அது நீங்க எல்லாரும் கான்கிரீட் வீடு கட்டுற இடத்துல நான் போய் ஓலை குடிசை தான் கட்டுவேன் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்தா அதை கூட ப்ரிஃபரன்ஸ்னு ஒத்துக்கலாம். அதுல ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி தான் உண்டு. எல்லாரும் தடுப்பூசி போடும்போது நான் தடுப்பூசி போட மாட்டேன் அப்படிங்கிறது வந்து அந்த கேட்டகரியில சேர்க்க முடியாது. இல்ல இப்ப நீங்க பாரிசாலன் மன்னன் மாதிரியான ஆட்கள் இதை அப்ரோச் பண்ண சொல்றீங்க. நான் வந்து முற்போக்காளர்களே சொல்றேனே, உழைக்கும் மக்கள் இருக்காங்க, ஒர்க்கிங் கிளாஸ்ல இருக்காங்க, நிறைய சாதிய பிரச்சனைய அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷனை ஃபேஸ் பண்றவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் மென்டல் ஹெல்த் இஷ்யூ இல்லாத விட உனக்கு வந்துருச்சா? யார் சொன்னது அப்படி இல்லைன்னு சொல்லி? இது வந்து இது ஒரு விதமான யாரா இருக்கட்டும், எந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்றவங்களா இருக்கட்டும், நம்முடைய அறிவின் எல்லைங்கிறது லிமிட்டட். ஒரு அளவுக்கு மேல நமக்கு தெரியாது. ஒரு ஒரு ஆக்டிவிஸ்ட் கிட்ட வந்து ஒருத்தன் தன்னோட எல்லா பிரச்சனையும் வந்து சொல்ல போறது இல்லை. அவர்கிட்ட என்ன அவர்கிட்ட ஒரு ரைட்டுக்காக சண்டை போலாம் நம்ம. ஆமா, அவருக்கு எது ரெலவெண்டோ அந்த இடத்துல தான் நான் பேச முடியும். நான் போய் ஒரு பரதநாட்டியம் ஆடுறவங்கள்ட்ட போய் நாம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி பேச முடியாது. நான் இயல்பா அதை கேட்கறவங்ககிட்ட தான் அதை தான் அவங்க
பேச விரும்புவாங்கன்னும் போது அதான் நான் பேசுவேன். ஸோ இது வந்து ரொம்ப குறைவான. சரி, கார்பரேட் இது எங்க இல்லை, ஃபேஸ்புக்கில் இருக்கு, விட்டுட்டு போயிட்டீங்களா ஃபேஸ்புக்கை? இதெல்லாம் அங்கே தானே போடுறோம், கார்பரேட் தான் ஆக்டிவிட்டி தான். கடைகளில் வாங்குறது, அமேசான் அவசரத்துக்கு இது வருது, ஜெப்டோ, இதெல்லாமே கார்பரேட் கம்பெனி. எல்லாரும் அவைல் பண்றது நிறுத்திட்டோமா? வேலை பார்க்கறது பிரச்சனை இல்லை. ஒன்று மாறுதுன்னு சொன்னா, சமூகம் மாறுதுன்னு சொன்னா அதுல இருக்கிற சுரண்டலை பேசுறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்லை. நான் வந்து ஒரு 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 துறையவே வந்து கடைசியா மெடிக்கல்ல கடைசியா உருவான துறை, தீவிரமான மனநல பிரச்சனைகளுக்கு இன்ன வரைக்கும் நமக்கு ஏன் ஒரு ப்ராப்பர் கியூரை கொண்டு வர முடியலன்னு சொன்னா, எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் போற பட்சத்துல அந்த அந்த கேஸ் ஹிஸ்டரியை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு புது இன்புட் கிடைக்கும், அடுத்த இடத்துக்கு கொண்டு போவேன். இங்க இந்த மாதிரி பிடிச்சி இழுத்து நிறுத்தினாங்கன்னா, எனக்கு இந்த ஒரு புத்தகம் ஒன்று படிச்சேன், வேர் தேர் இஸ் நோ சைல்ட் சைக்காட்ரிஸ்ட் சொல்லி ஒரு புக் இருக்கு, அமேசான் கிண்டில்ல கிடைக்குது. அதுல ஒரு கைட்லைன் சொல்றாங்க. ஒரு ரிமோட் ஏரியால இருக்கிற ஒரு மென்டல் ப்ரொஃபஷனல் அங்க சாமி ஆடுறவங்க கிட்ட மனநல பிரச்சனை இருக்கிற ஆட்களை கொண்டு போனா என்ன செய்யறது, இது கேள்வி, அந்த கொஸ்டின். இது அதுக்கு அவங்களோட பதில் என்னன்னு சொன்னா, நீ அந்த இடத்துல போய் நீ வந்து தர்க்கம் பேசாத, முடியும்னா அந்த கிராமத்துல அந்த சாமியாடிகிட்ட போ, அவர்கிட்ட பேசு, எனக்கு நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, வேப்பல் அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா இந்த சிக்கல் ஜாஸ்தி ஆச்சுன்னு சொன்னா எங்கள்கிட்ட ரெஃபர் பண்ணுங்க. நம்ம இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இது வரைக்கும் நீ பாரு, இதுக்கு மேல அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு அனுப்பு, நம்ம வந்து வேற வெளியூர் அப்படிதான் நீ கொண்டு போகணும். நீ சண்டை போட்டீங்கன்னா குரூப்பை 2ஆ பிரிப்ப. நம்ம என்ன செய்வோம், நீங்களும் நானும் சண்டை போடுறோம்னு சொன்னா நீங்க என் கருத்து தான் சரின்னு சொல்லி சுத்தி இருக்கிற எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண போவீங்க, நான் என் கருத்து தான் சரின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண போவோம். நாளைக்கு நீங்களும் நானும் பேசிக்கலாம், நம்மளுக்காக அடிச்சுக்கிட்டே எவனும் காலத்துக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பான். இது சரியா எல்லா இடத்துலையும் சரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு 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 ப்ரொஃபஷனல் எப்படி வேலை செய்யணுன்றதுக்கான வழி இது. நீ போய் யாரோ ஒருத்தனோட வெல்பீயிங்கோட விளையாடி நீ சொல்றது சரின்னு ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை. வாய்ப்பு இருக்குன்னா நெகோசியேட் பண்ணுன்றது. இங்க இவங்கள்ட்டே அதே தான் சொல்றேன். நம்மளுக்கு வந்து ஒரு கார்பரேட் சுரண்டான் அது இதுனாலும் கூட வேற என்ன சாய்ஸ் இருக்கு? ஒருத்தனுக்கு அந்த இடத்துக்கு போய் ஒரு சப்போர்ட் கிடைக்குது, அவன் நல்லா இருக்கான், அதன் பிறகு தான் வாழ்க்கையை அமைச்சுக்கிறான்னு சொன்னா அதுல நமக்கு என்ன கஷ்டம்? நாளைக்கு நீங்க வந்து உங்க கருத்து தப்புன்னு நீங்க சிம்பிளா மாத்திட்டு போயிடலாம். நமக்கு ஒரு தோழர் ஒருத்தர் சவுத்துல இருந்து ஸ்புட்னிக் வர்ற வரைக்கும் நான் தடுப்பூசி போட்டுக்க மாட்டேன், ஏன்னா ரஷ்யால இருந்து வரணும்னு சொல்லிட்டு. ரஷ்யா வந்து கம்யூனிசத்தோட பாதையிலிருந்து டிவேட் ஆகி போயிடுச்சு. ரஷ்யா ஒரு அடையாளம், அவ்வளவுதான் இதுல. இப்போ வந்து நான் ஸ்புட்னிக்கை தான் போடுவேன்றது இல்லையா. அண்ட் இன்னொன்னு, நாம ஒரு இடத்துல கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க, அவ்வளவுதான். அதுக்காக நாம முழு முட்டாள் இல்லைன்றதெல்லாம் இல்லை. நம்ம புதுசா விஷயம் கத்துக்கிறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கலாம், அவ்வளவுதான். இல்ல இது தப்பு, முதல்ல தேங்காய் எண்ணெய் கொழுப்பு ஜாஸ்தி அப்படின்னு சொன்னாங்க மாடர்ன் மெடிசன்ல, இப்போ இல்ல தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி இல்ல, கொழுப்பு இல்லை அப்படின்னு மாத்துறாங்க. காலம் மாறிட்டே இருக்கு. முன்னாடி நான்வெஜ் சாப்பிட்றது கொழுப்பு அதிகரிக்கும் அப்படின்னாங்க, இல்ல அசைவத்தை பொறுத்து சாப்பிட்றதான் பிரச்சனை, இப்ப அசைவம் கார்போஹைட்ரேட் தான் உங்களோட கொழுப்பை வந்து அதிகரிக்குதுன்னு இப்போ சொல்லுது. சயின்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது அப்டேட் ஆகுதுங்கிறதே வச்சு நேத்து நீ சொன்ன பொய்யை வந்து இன்னைக்கு மறுக்கிற அப்படிங்கிறதுலாம் இது ரொம்ப அபத்தமானது. இந்த எண்டாஸ்கோப்பி இருக்குல்ல, முதல்ல எண்டாஸ்கோப்பி அத மாதிரி ஒரு கஷ்டமான வேலை கிடையாது. தலையை அப்படி பிடிச்சி ஒரு அவ்வளவா வளையாத ஒரு டியூபை முன்னாடி ஒரு லைட்டை வச்சு வயிற்றுக்குள்ள அனுப்பி அது போறதுனால சில காயம் வந்து இந்த மாதிரியான கஷ்டம்லாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரே எடுத்த அந்த இதெல்லாம், முதல் எக்ஸ்ரே எடுத்தவங்களோட கைகள்லாம் பார்த்தா விரலே ஒரு மாதிரி கரைய ஆரம்பிச்சிடும், சுருங்கும். இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் செஞ்சு தான் அது டெவலப் ஆகிட்டு வருது. நம்ம ஒரு அது தன்னை மாத்திக்குதுங்கிறதுனாலயே ஒரு சயின்டிபிக் மெத்தடாலஜியை நாம வந்து மறுதளிக்க கூடாது. கேள்வி கேட்கலாம், டிஸ்கார்ட் பண்ணலாம், தாராளமா பண்ணுங்க. இதுக்கு ஆல்டர்னேட் இருக்கா கேளுங்க. இந்த மருந்துக்கு இப்ப கேட்டீங்கன்னா சொல்லலாம், 30 வருஷம் முன்னாடி கடுமையான மருந்துகள் இருக்கு, பக்க விளைவுகள் ரொம்ப மோசமா இருந்த மருந்துகள் இருந்துச்சு, அது இல்லாம அடிஷனலா மற்ற சப்போர்ட் இல்லாம இருந்துச்சு, இந்த தெரப்பி அதுல எல்லாம் குழப்பம் இருக்கு. அண்ட் இன்னொன்னு, தெரப்பியோட சக்சஸ் ரேட்டுமே குறைவு தான். 100% பாசிபிலிட்டி கிடையாது. 100 பேர் போறாங்கன்னா சைக்கோதெரப்பி ஒரு 40 பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். இருக்கிற பெரும்பாலான தெரப்பி வந்து உங்களோட இமேஜினேஷனை அடிப்படையா வச்சது. உங்களோட நீங்க கற்பனை பண்ணி ஒரு இதை வந்து செய்யணும். அது எல்லாருக்கும் சூட் ஆகாம போகலாம். பட் நீங்க அந்த முயற்சி எடுக்கிறதுனால உங்களுக்கு இழக்க போறதுங்கிறது ஒண்ணும் இல்லை. அல்லது உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகலையோ அதன் பிறகு ஃபாலோ பண்ணுவோம்னா நம்ம வேற இடத்துக்கு போகலான்னு ஒரு குறைஞ்சபட்ச இன்சைட்டாவது கிடைக்கும். பிரச்சனையை ஒழிச்சுக்கிறதுக்கு நான் பண்றேன், நான் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு என்ன நானே ஏமாத்திக்கிறது இருக்குல்ல, இது எல்லாமே கிளினிக்கலா டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க.
எந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் குறைஞ்சா என்னென்ன விளைவு வரும், அதுக்கு என்னென்ன மாதிரி மருந்து எடுத்துக்கணும், இது எல்லாமே வந்து கிளினிக்கலி ப்ரூவ் ஆனது. அதனால இது இப்படிப்பட்ட அபத்தங்களை எனக்கு தெரியாதுங்கிற அளவுல முடிச்சுக்கிறது நல்லதே தவிர, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். இந்த மருந்தெல்லாம் வந்து நாசமாக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து சாரி, அது எந்த கேட்டகரி. இந்த விஷயத்துல இந்த கருத்தை ஒரு RSS காரன் சொன்னா என்ன நீங்களும் நானும் ரியாக்ட் பண்ணணுமோ அதையே தான் ஒரு லெப்டிஸ்ட் சொன்னாலும் நாம எடுத்துக்கணும். இந்த விஷயத்துல யாருக்கும் கூடுதல் அட்வான்டேஜ் கொடுக்க வேணாங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஸ்டில் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து இது சொல்றேன். நாளைக்கு இது இல்லை, அப்படித்தான், இது ஒரு கார்பரேட் இதுதான், யாரும் இந்த மருந்துனால கியூரே ஆக மாட்டாங்க அப்படின்னு யாராவது ப்ரூவ் பண்ணா நான் ஏத்துக்கிறதுக்கு எனக்கு சிக்கல் இல்லை. பட் இன்னைக்கு வரைக்கும் இந்த மருந்துகள் பல லட்சம் நபர்களை நார்மல் லைஃப் வாழ வைக்குது. பல்லாயிரம் மனிதர்களை அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து மீட்டுதான் இருக்கு. பல குடும்பங்களுக்கு பிரெட் வின்னரை மீட்டு கொடுத்துருக்கு. பல குழந்தைகளுக்கு தன்னோட பெற்றோரை மீட்டு கொடுத்துருக்கு. எங்க அப்பா அம்மா ஒரு ப்ராப்பர் லைஃபை ஓரளவுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அது என்னோட அடுத்து வந்து என்னோட வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கிறதுக்கான ஒரு பாதை. அது இந்த மாதிரி பேசிட்டு வந்து நான் என்ன மட்டும் எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்கல, நான் மருந்து எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வெறுமனே என்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆகல. இந்த சமூகத்தோட நான் ஒரு பார்ட்டு, நான் ஒரு மாடல். எனக்கு என்னோட கீழே இருக்கிற தலைமுறைக்கு, எனக்கு கூட வேலை பார்க்குறவங்களுக்கு, மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில ஒரு மாடல். அது வந்து நான் ரிஸ்க் எடுக்கிறேங்கிறத கூட நான் அதுக்கு ஒரு மதிப்பை கொடுக்க மாட்டேன். கூட நான் பேசுனதே கூட போதுமானதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கான பெரிய தயாரிப்புன்றது இல்லை. பட் 2015-16 இந்தியா நேஷனல் மென்டல் ஹெல்த் சர்வே இண்டிகேட் பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அலாமிங்கா இருக்கு. 14% மக்கள் ஏதோ ஒரு வகையான மென்டல் ஹெல்த் இன்டர்வென்ஷன் தேவைப்படுதுன்னு அவங்க சொல்றாங்க. சைக்காட்ரிஸ்டுங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு. ஜென்ரலாவே இங்க மென்டல் ஹெல்த்துக்குன்னு இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் அவேர்னஸ் ரொம்ப குறைவு. இப்போ 42 என்னமோதான் இருந்துச்சு நாங்க படிக்கும்போது தெரிஞ்ச வரைக்கும். 42 மனநல மருத்துவமனைகள் தான் இந்தியாவில் இருந்துச்சு. இப்போ அது ஏதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு எனக்கு அவ்வளோ பெருசா தெரியல. ஸோ இந்த மாதிரியான நேரத்துல வசதிகள் குறைவா இருக்கு. சில மாநிலங்கள் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இதுல கேரளால பாத்தீங்கன்னா 10,000 பேருக்கு 1.25 சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க. இதே மத்திய பிரதேஷ் போனீங்கன்னா 0.05. 1,00,000 பேருக்கு 1,00,000 பேருக்கு ஒருத்தருங்கிற அளவுல கூட இல்லை. இந்த கேப் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அர்பன் ஏரியாஸ்ல நிறைய மென்டல் ஹெல்த் சப்போர்ட் ஒப்பீட்டு அளவுல கிடைக்குது, ரூரல்ல எதுவும் கிடைக்கல. ஸோ இவ்வளவு நெருக்கடி இருக்கிற ஒரு நாட்டுல சாதாரண மக்கள் அல்லது விஷயம் தெரிஞ்ச மக்கள் இது குறித்து இன்னும் கொஞ்சம் கரிசனத்தோட இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தணும். அண்ட் இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கைட்லைன் கிடையாது. சும்மா நம்ம ஒரு திசையை டச் தொட்டிருக்கோம், அவ்வளவுதான். இதை வச்சுட்டு இல்லை, இதுவும் கூட சரியானது இல்லை. இன்னைக்கு வந்து ஏதாவது புது டெவலப்மெண்ட் தான் வந்திருக்கலாம். அதனால ஒரு சந்தேகம்னு ஒன்று வரும்போது நீங்க ரொம்ப குழப்பிக்க அவசியம் இல்லை. இது ஏதோ சிக்கலா இருக்கு, என்னோட இயல்பு வாழ்க்கையில இருந்து நான் டிவியேட் ஆகிறேன், எனக்கு இது இடைஞ்சலா இருக்கு, என்னோட நார்மல் லைஃபுக்கு இது தொடர் இடைஞ்சலா இருக்கு, இது அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லி எந்த மாதிரியான நடத்தை மாற்றங்களும் சரி, அல்லது தூக்கம் குறையுது, எனக்கு கடந்த 3 மாசத்துல வெயிட் கணிசமா குறைஞ்சிருக்கு, இதெல்லாமே கூட தேவையில்லாம அழுகிறது சொன்னால இந்த மாதிரியான ஒரு உங்களுக்கு டிஃப்ரெண்டா தோன்ற ஒரு அறிகுறியை நீங்க அட்லீஸ்ட் உங்க சர்க்கிள்ல தெரிஞ்ச ஒரு 2 பேர்ட்ட விசாரிங்க என்ன செய்யலாம்னு சொல்லி. அதன் பிறகு அடுத்த கட்டத்துக்கு போங்க. அண்ட் கவுன்சிலிங் அது ஒரு செகண்டரி கேர் மட்டும்தான். மெடிகேஷனுக்கு அது மாற்று கிடையாது, அது ஒரு ஆல்டர்னேட் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வகையில இந்த மாதிரியான மாற்று மருத்துவங்கள் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை. தூக்கமின்மை கூட அண்ட் போதைப் பொருள் பயன்பாடு இது எல்லாமே மென்டல் ஹெல்த் கிரைசிஸ் தான். அது திமிரில் பண்றது அப்படிங்கிறதுல ஒரு கட்டத்துக்கு மேல சப்போர்ட் தேவைப்படுற ஒண்ணுதான். ஸோ நான் அடிக்ஷன் நானே நிறுத்திடுவேன் அப்படின்னு ஒரு ஆல்கஹால் தொடர்ந்து எடுக்கிற ஒருத்தர், எனக்கு வேற ஒருத்தர் சப்போர்ட்லாம் தேவையில்ல, நானே என் தைரியத்துல நிறுத்திடுவேன்னு ஒருத்தர் சொன்னா கூட இருக்கவங்க அது ஓகே தான் தலையாட்டுறதுக்கு அவசியம் இல்லை. அவர் எதுக்காக அப்படி சொல்றாருன்னா, வெளியில போயிட்டாங்கன்னா இன்னொருத்தனோட கண்ட்ரோலுக்கு அது போகும், குறைக்கணும், இதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக சொல்ற சாக்கா கூட இருக்கலாம். அடிக்ஷனுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி வேற ஒரு சப்போர்ட் வந்து தேவைப்படும். குட் அடிக்ஷன் வச்சு மாத்த முடியாதா? பேட் அடிக்ஷனா குட் அடிக்ஷன் என்ன? குட் அடிக்ஷன் எதை சொல்லுவீங்க? ஏதாவது ஹெல்த்ல நல்லா சாப்பிடுறது, ஒர்க் அவுட் பண்றது, அது அடிக்ஷன் இல்லையே. ஓகே, டிசிப்ளினே அடிக்ஷனே நம்ம குழப்பிக்க தேவையில்லை. நான் ஹெல்தியா இருக்கணும், கரெக்டா இருக்கணுங்கிறது அதை வந்து அது ஒரு பெரிய கம்பல்சிவா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஐயோ
நான் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுட்டேன்னு சொல்லி இப்போ வாயில விரல விட்டு வாந்தி எடுக்கிறோம்னா மேபி அது ஒரு அனரெக்சியா அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவதுன்னு சொல்லலாம். மற்றபடி குட் அடிக்ஷன் ஒண்ணு கிடையாது. நீங்க கரெக்டானதை ஃபாலோ பண்றீங்கன்னா ரைட் வேல போறீங்கன்னு அர்த்தம். சரியா? தப்பான பாதையில போறீங்கன்னா தான் நீங்க ரிட்டர்ன் வரணும். ட்ராக் ரைட்டா இருக்கும்போது கவலை. ஒருவேளை அது உங்களுக்கு ஒரு பெரிய பாரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காலையில எந்திரிச்சு ஜிம்முக்கு போறது பெரிய மன உளைச்சலா இருக்கு அப்படின்னா நீங்க அப்போ ஒரு இதுக்கு போகலாம். அந்த மோட்டிவேஷனுக்காக யாரோ ஒருத்தரை மோட்டிவேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், நீங்க ஒரு சப்போர்ட்டுக்கு போகலாம், அது ஓகே. பட் அதை வந்து குட் அடிக்ஷன்ங்கிற கேட்டகரிலாம் தேவையில்லை. நீங்க டிசிப்ளின் பண்ணலாம். இல்ல நான் வந்து நைட் எல்லாம் படிக்கிறேன், படிக்கிறது ஒரு நல்ல பழக்கம், நான் ராத்திரி எல்லாம் பெட்ல படுத்துட்டு படிக்கிறேன், அது அடிக்ஷன் கேட்டகரியில் இல்லை, பழக்கத்துல தப்பா பண்றோம். உட்காந்துட்டு படிங்க, படுக்கையில படிக்காதீங்க. படுத்துட்டு படிச்சீங்கன்னா தூக்கம் வராது அதுக்கப்புறம். ஏன்னா படுக்கையை வந்து படுக்கிறதுக்கான இடம்னு மூளை புரிஞ்சுக்கிட்டா தான் படுத்துவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இது எப்படி இருந்தா என்ன? நான் விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஏதோ ஒண்ணு தொந்தரவு பண்ணுது, என்ன என்னோட இயல்பு வாழ்க்கையை பாதிக்குது, அல்லது என்னால மற்றவர்களுக்கு இந்த பிரச்சனை வருது என்னோட இந்த நடத்தையினால அப்படின்னு ஒன்று ஃபீல் பண்ணா ஒரு சப்போர்ட் எக்ஸ்டர்னலா தேடி போங்க. அண்ட் இன்னொன்று சொல்லுவாங்க, டாக்டருங்கெல்லாம் ஏமாத்துறாங்க, கவுன்சிலருங்கெல்லாம் ஏமாத்துறாங்க. டாக்டர் கவுன்சிலர் மட்டும் இல்லை, எல்லா சைட்லையும் ஏமாத்துறாங்க. நீங்க ஏமாத்தவே கூடாதுன்னு நினைச்சா வழியே கிடையாது. தாசில்தார் ஏமாத்தலாம், ஒரு என்ஜினியர் ஏமாத்தலாம், கண்டக்டர் ஏமாத்தலாம், எல்லா சைட்லையும் ஏமாத்துறதுங்கிறது நடக்கும். ஒரு கவுன்சிலர் ஏமாத்துறான்னு சொன்னா இன்னொரு டாக்டர் பாருங்க, அவங்க ரெஃபர் பண்ற இடத்துக்கு போங்க. ஒரு டாக்டர் உங்களுக்கு செட் ஆகல, உங்களோட சிம்டம்ஸ் சரியா புரிஞ்சுக்கலன்னா ஒரு டாக்டரோட உலகம் முடிய போறது இல்லை, இன்னொரு ஆளுக்கு போங்க. ஒருத்தர் சரியில்லைங்கிறதுனால ப்ராக்டிஸே தப்புங்கிறது இல்லை. குளத்துக்கிட்ட கோச்சிட்டு காலகலமா போன கதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம யாரோ ஒருத்தருக்கு பதில் சொல்றதுக்காக நம்மோட மகிழ்ச்சியான வாழ்க்கையை வந்து கெடுத்துக்கிறதுக்கான வேலையை செய்யக்கூடாது. லைஃபை இயல்பா நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரு வழி இருக்குன்னா அதை பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். கண்டுக்காம விட்டா அது அதோட எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும். கொடூரமா இல்ல, அவ்வளவு பயமுறுத்த தேவையில்லை, கஷ்டமா இருக்கும். ஏன் காம்ப்ளிகேட் ஆக்கணும்? உங்களை கூட்டிட்டு போ, வண்டி இருக்குன்னு சொன்னா நான் வம்படியா 50 கிலோமீட்டர் தான் நடப்பேன்னு யாரும் வீராப்பு பேசுறது இல்லை இல்லையா? ட்ரீட்மெண்ட்ல மட்டும் ஏன் நம்ம பண்ணணும்? ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டை தேடி போகணும், மற்ற எல்லாத்தையும் பண்ற மாதிரி. அவ்வளவுதான். ஒரு சினிமா பார்க்கறத விட ஒரு சைக்காட்ரிஸ்டுக்கான கன்சல்டேஷன் குறைவா தான் இருக்கும். இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு எல்லா ஊர்லயும், வழி நிறைய இருக்கு. என்னோட பெரிய சவால் 10,000 கிளினிஷியன்ஸ் இருக்காங்கன்றது கூட பிரச்சனை, 10,000 சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்கிறது கூட பிரச்சனை இல்லை, மக்கள் போறது இல்லைங்கிறதா சிக்கல். அந்த இடத்துல தான் நம்ம நிறைய வேலை செய்யணும்னு நினைக்கிறோம். இந்த சோஷியல் ஸ்டிக்மா தான் ப்ராப்ளம். அதுக்காக வேலை செய்யறோம். அண்ட் இதுலயும் கூட சில அரைகுறை இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். இது முழு கைடுங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்க வேண்டாம். நிறைய விஷயம் பேசியிருக்கோம். ரொம்ப குறிப்பா மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் பத்தி அலாரா இருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா போய் உஷாரா போயிட்டு ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்றத நம்ம. ஆமா, அதுதான் உங்களோட அடுத்த நாளை வந்து உங்களோட எதிர்காலத்தை இன்னும் நல்லபடியா வச்சிருக்கிறதுக்கான ஒரு வழி. அது ஒரு சாபம், தண்டனை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க தேவையில்லை. அப்சல்யூட்லி நார்மல். பிபிக்கு சுகருக்கு மாத்திரை எடுத்துக்கிற மாதிரி ஒரு லைஃப் லாங் மாத்திரை எடுக்கணும்னா கூட அது வந்து இயல்பானது தான். அது உங்களுக்கு கொடுக்கறதா நிறைய இருக்குமே தவிர உங்கள்கிட்ட இருந்து பறிக்கிறது குறைவா தான் இருக்கும். நிறைய விஷயம் பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்லலாம்னு பார்ப்போம். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க நிறைய கமெண்ட்ஸ்லாம் கொடுத்ததுக்கெல்லாம் கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் மெயிலும் அமைச்சிருந்தாங்க சிங்கிள் பேரண்டிங் பற்றிலாம். அதை பற்றி நம்ம பேசுவோம். அது எல்லாத்தையும் விரிவாக தனியாக ஒரு பாட்காஸ்டாக பேசுவோம். இந்தியா நிகழ்ச்சிக்கான உங்களுடைய கருத்தில் பண்பு ரொம்ப நன்றி. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.